Last week we started with climatology. கிளைமட்டாலஜி ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு வந்து லேயர்ஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியர் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்? லேயர்ஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியரில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே ட்ரோபோஸ்பியர் இருக்கும், அதுக்கு மேலே ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கும், அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொன்னேன்? மிசோஸ்பியரா என்ன சொன்னேன்? மிசோஸ்பியர் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸோஸ்பியர் இருக்கும், அதில் ஐனோஸ்பியர்னு இருக்கும். புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு ஆல்டர்னேட்டிவாக எப்படி வந்து மேலே போக டெம்பரேச்சர் இறங்கும், எப்படி ஏறும், டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? உங்களுக்கு வந்து ஒரு கிளைமேட்டை பாதிக்கிறது பல விஷயங்கள் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் which will affect the climate or the weather. அப்போ உங்ககிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக, வெதர்னா ஒரு டெம்பரரி ஃபினமினா, கிளைமேட்னா வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஃபினமினா, டிப்பிக்கலி ஆவரேஜிங் அபவுட் 30 years in a particular location. சொன்னா சொல்லி முடிச்சுட்டோன்னே உங்களுக்கு ரீஜனல் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கும், இது ரீஜனல் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கும், கிளைமேட்டு அண்ட் வெதர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எப்படி டிஃப்ரெண்ட். கான்டினென்டாலிட்டினா என்னன்னு சொன்னேன், அது சொல்லும் போது கோஸ்டல் ஏரியான்னு என்ன சொன்னேன். கோஸ்டல் ஏரியாஸில் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் தி வெதர் டெய்லி வெதரில் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பகல் மத்தியானம் 12 மணிலேருந்து ராத்திரி 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கோஸ்டல் ஏரியாஸில் டிஃப்ரென்ஸ் தெரியாது, அந்த ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் வந்து கான்டினென்டல் லொக்கேஷன், ஹாட் டிசர்ட் லைக் கண்டிஷன் லைக் ஜெய்சல்மார் ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராத்திரி நேரத்தில் 0 டிகிரி வரும், பகல் நேரத்தில் 50 டிகிரி போகும். இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி. அதே நேரத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரத்தில் 25, 26 இருக்கும், பகலில் 32, 33 இருக்கும். ரேஞ்சு பார்த்தா 7 டிகிரி தான். 32 - 25 ரேஞ்சு பார்த்தா 7 டிகிரி தான் ராத்திரிக்கும் பகலுக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? டயூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இது டயூர்னல், ராத்திரிக்கும் பகலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். புரியுதாப்பா? புரியுதா? இது வந்து நம்ம பார்த்துட்டோன்னே நான் வந்து ரீஜனல் வேரியேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த இடத்துல கோஸ்டல் ஏரியாஸ்ல லெஸ் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேஞ்சு கம்மியாக இருக்கும். ஆனா பயங்கரமான சீசனல் கான்ட்ராஸ்ட் எங்க பார்க்கலாம்னா கான்டினென்டல் லொகேஷன்ஸ்ல நீங்க வந்து என்ன பார்க்கலாம்? சீசனல் கான்ட்ராஸ்ட அதிகமாக பார்க்கலாம். ஆனா அதே வந்து சீசனல் இங்க பாத்தீங்கன்னா கோஸ்டல் லொகேஷன்ஸ்ல that is the reason people live mostly in the coastal areas. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்னொரு ஃபெனோமெனா எக்ஸ்பிளைன் பண்ணேன். மொத்தம் மான்சூன் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மலபார் கோஸ்ட்டை ஹிட் பண்ணும். நான் கலர் மாத்துறேன், பர்ஃபெக்டா வர மாட்டேங்குது, எல்லோ எடுத்துக்கிறேன். மான்சூன் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு பிரான்ச் மலபார் கோஸ்ட்டுக்கு வரும், இந்த ஏரியா ஃபுல்லா மழை கொடுக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு பிரான்ச். இன்னொரு பிரான்ச் என்ன பண்ணும்னா இப்படி வந்து இங்க உத்கல் பிளேன்ஸ்ல மழை கொடுக்கும். இன்னொரு பிரான்ச் என்ன பண்ணும்னா மான்சூன். நான் இன்னும் உங்களுக்கு மான்சூன் எக்ஸ்பிளைன் பண்ணல, மான்சூன் வரதுக்கு டைம் ஆகும். இப்போதைக்கு நீங்க கத்துக்கிறது மான்சூன் வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்ல வந்து எப்படி மழையை கொடுக்குது அப்படின்றத பத்தி சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபினோமெனா எப்படி ரெயின்ஃபால் ஏறுது இறங்குதுன்னு சொல்றதுக்கு. அப்புறம் இன்னொரு பிரான்ச் என்ன பண்ணும்னா தேர்ட் பிரான்ச் இங்க வரும், நார்த் ஈஸ்ட். இப்போ இந்த பிரான்ச்ல இருந்து வந்த ரெயின்ஃபால் இங்க வந்து ஜாயின் ஆகும், இதுவும் வந்து இங்க வந்து ஜாயின் ஆகும், இதுவும் வந்து இங்க ஜாயின் ஆகும். இது மூணு சேர்த்து தான் உத்தரப்பிரதேஷ்ல மழை கொடுக்குது, ரெயின்ஃபால் கொடுக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஆனா இங்க எதுவுமே வரல பாத்தீங்களா? இங்க ஏதாவது மழை இருக்கா? இங்க எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த ஏரியா பாத்தீங்கன்னா அவ்வளவா மழை தெரியாது. இப்ப என்ன சொல்ல வரேன்னா இந்த பக்கத்துல இருந்து ஈஸ்ட்ல இருந்து இப்படி நம்ம உள்ள வர ஈஸ்ட்ல இருந்து உள்ள வர வெஸ்ட்டுக்கு ரெயின்ஃபால் என்ன ஆகும்? ரெயின்ஃபால் வந்து குறையும். ரெயின்ஃபால் என்ன ஆகும்? குறையும். அதே மாதிரி சவுத்ல இருந்து மேல போக சவுத்ல இருந்து மேல போக ரெயின்ஃபால் என்ன ஆகும்? குறையும். ரெயின்ஃபால் என்ன ஆகும்? குறையும். இது நீங்க நான் வச்சுக்கோ. இது மான்சூன் பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். மான்சூன் பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஜெனரலி ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் the rainfall decreases in the northern plains of India. In the northern plains of India, too much of rainfall, less rainfall, very less rainfall, no rainfall. Generally from southern tip of the India to the northern plains, the rainfall decreases. Rainfall decreases. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகும். கரெக்டா ராங்கான்னு கேட்பாங்க, அசர்ஷன் ரீசனிங் கேட்பாங்க, எப்படினாலும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ அந்த லைஃப்ஸ் ஆஃப் தி பீப்புள், நீங்க வந்து ஃபுட் என்ன சாப்பிடுவாங்க, க்ளோத்ஸ் என்ன போட்டுப்பாங்க, இது எல்லாமே எது மேல டிபெண்ட் ஆயிருக்கு? அந்த கிளைமேட், அந்த வெதர். அந்த வெதர் எந்த மாதிரி வீடுகள் இருக்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லுது. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் போன கிளாஸ்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா 6 மேஜர் கண்ட்ரோல்ஸ். ஒரு கிளைமேட்டை, ஒரு வெதரை ஒரு 6 ஃபேக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கீ டேய் இவனை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றான்டா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை மேனிபுலேட் பண்றது, எப்படி பண்ணா எப்படி பிஹேவ் பண்ணுவான்றது இன்னொருத்தன் கையில இருக்குன்னு அர்த்தம். டேய் இவன் பூட்டுதான்டா, இவனோட சாவி எங்கேயோ இருக்குடான்னு. அதே மாதிரி கிளைமேட் அண்ட் வெதர்ல கான்செப்ட் என்னன்னா, உங்களுக்கு கிளைமேட்டும் வெதரும் எப்படி பிஹேவ் இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி வந்து கோஸ்டல் ஏரியால வந்து கிளைமேட் இருக்கணும், வெதர் இருக்கணும் அப்படின்றது இந்த 6 ஃபேக்டர் தான் டிட்டர்மைன் பண்ண போகுது. என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாட்டிடியூட். என்னது? லாட்டிடியூடுக்குள்ள போகும். லாட்டிடியூடுக்குள்ள போகும்போது நீங்க போலார் லொகேஷன்ல இருந்தீங்கன்னா, அண்டார்டிகா போலார் லொகேஷன்ல இருந்தீங்கன்னா 90 டிகிரி சவுத்ல இருக்கீங்க. எங்க இருக்கீங்க? 90 டிகிரி சவுத் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கீங்க. சோ அந்த இடத்துல கோல்டு அண்டார்டிகா கோல்டு டிசர்ட் லொகேஷன் இருக்கு. அப்படின்னா 90 டிகிரி சவுத் ஒன்னு இருக்கு. அதே மாதிரி நீங்க சஹாரா டிசர்ட் பாத்தீங்கன்னா 30 டிகிரில இருக்கு. 30 டிகிரி நார்த்ல இருக்கு. என்ன இருக்கு? 30 டிகிரி நார்த்ல இருக்கு. இது எங்க இருக்கு? 90 டிகிரி சவுத்ல இருக்கு. அப்படின்னா லாட்டிடியூடுக்கு ஏத்த மாதிரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? மேப் எப்படி எடுத்துப்பீங்க? இது வந்து உங்களுக்கு இது வந்து என்னது? ஒரு எர்த்தா எடுத்துக்கிட்டா இது என்ன சொல்லுவீங்க? ஈக்குவேட்டர். கரெக்டா? இது டிராபிக் ஆஃப் கேன்சர். இது உங்களுக்கு டெம்பரேட் ஏரியா 60 டிகிரி நார்த். அப்புறம் இது போலார். இது போலார், இது டெம்பரேட். சரிங்களா? இது டிராபிக்கல், டெம்பரேட், போலார். சரிங்களா? அதே தானே கீழேயும். நான் இங்க தான் அண்டார்டிகா சொன்னேன், இங்க ஆர்க்டிக்னு சொன்னேன். புரியுதுங்களா? இந்த 0 டிகிரியில தான் இந்த 0 டிகிரி. இந்தியா எங்க இருக்கு? இங்க எங்கேயோ இருக்கு நடுவில். இப்போ இது எல்லாமே இமேஜினரி லைன்ஸ். என்ன லைன்ஸ்? இமேஜினரி லைன்ஸ் ரன்னிங் அக்ராஸ் தி குளோப், சர்க்கம்வென்டிங் தி குளோப். புரியுதுங்களா? சுத்தி ஒரு சர்க்கிள், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே என்ன சொல்லுவாங்க? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் சொல்லுவாங்க. இந்த சர்க்கிள்ஸை வந்து சுத்தி வரைஞ்சிருக்காங்க. எதுக்குன்னா டு நோ தி
location. First point, to know the location. Second point, to determine the type of climate it belongs to. என்ன climate அது, அந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட்னு முடிவு பண்றது. இப்போ இங்க குளிரா இருக்கும், இங்க ஓரளவுக்கு குளிரா இருக்கும், இங்க வெக்கையா இருக்கும். எல்லாமே எப்படி சொல்றோம்? லாட்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி. எல்லாம் என்ன சொல்றோம்? லாட்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி. 0 டிகிரி ஈக்குவேட்டர்ல சன் ஆல்வேஸ் பி பவர்ஃபுல். 0 டிகிரி 90 டிகிரி நார்த் அண்ட் 90 டிகிரி சவுத்ல சன் எப்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இங்க வந்து விழுறது டைரக்ட் ரேஸ், இந்த இடத்துல விழுறது indirect rays or slanting rays. They will not have heating capacity. Slanting rays க்கு என்ன இருக்காது? heating capacity இருக்காது. சன்ல இருந்து வர heating capacity இருக்காது. ஆனா direct rays க்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சோ latitude ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஒத்துக்கிறீங்களா? எதுல? ஒரு வெதர் எப்படி இருக்கும் சார், நீங்க லொகேஷனை சொல்லுங்க சார், அந்த இடத்துல வெதர் பொதுவா எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் சார். சார் 45 டிகிரியில் எப்படி சார் இருக்கும்? பதமா இருக்கும். சார் 60 டிகிரியில் எப்படி சார் இருக்கும்? எதமா இருக்கும். 0 டிகிரியில் எப்படி சார் இருக்கும்? வெக்கையா இருக்கும், புழுக்கமா இருக்கும். இப்படிதான் பேசுவீங்க. அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் தி லாட்டிடியூட் யூ கேன் டிட்டர்மைன் த எஃபெக்ட் ஆஃப் தி சன் ஆன் தி எர்த். அது சன்னோட எஃபெக்ட் அந்த லாட்டிடியூட் வச்சு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஸ்லாண்டிங் ரேவா டைரக்ட் ரேவா வச்சு தான் என்ன பண்றோம்? அந்த இதை ஃபிக்ஸ் பண்றோம். பாயிண்ட்ஸை கவனிங்கம்மா, பாயிண்ட்ஸை கவனிங்க. டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம? டெம்பரேச்சர். அந்த நேச்சுரல் டெம்பரேச்சர் டேக்கும் நைட்டுக்கும் சேஞ்ச் ஆச்சுன்னா அது பேர் என்ன சொல்றோம்? சீசனுக்கும் வேற ஆச்சுன்னா அது வந்து within the diurnal range of temperature என்றோம். இந்த டெம்பரேச்சர் எப்படி வருது? சன்ல இருந்து. அந்த சன்ல இருந்து வர டெம்பரேச்சர் என்னன்னு சொல்றோம்? இன்சுலேஷன். இன்கமிங் சோலார் ரேடியேஷன். இன்கமிங் சோலார் ரேடியேஷன். இது வந்து போல்ஸ்ல எதுக்கு ஸ்னோ இருக்கு, எதுக்கு வந்து டெம்பரேச்சர் இந்த சிட்டிஸ் வந்து ஹையா இருக்கு? புரியுதுங்களா? வார்மிங், அர்பன் ஹீட் ஐலாண்டா எப்படி மாறி இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு புரியணும்னா டெம்பரேச்சர் வச்சு புரியணும். சரி சார், டெம்பரேச்சர்னா ஹீட் சார். அந்த ஹீட் வந்து இன்சுலேஷன் வழியா வருது சார், அது சன்னுல இருந்து வருது சார், ஒத்துக்கிறேன் சார். டைரக்ட் ரேஸ் வந்து டிராபிக்கல் ஏரியால விழுது சார். ஸ்லாண்டிங் ரேஸ் வந்து டெம்பரேட் அண்ட் போலார் ஏரியால விழுது சார், போலார் ஏரியால. அதனால அங்க டெம்பரேச்சர் கோல்டா இருக்கும் சார். இங்க 0 டிகிரில என்னவா இருக்கும்? 0 டிகிரி ஈக்குவேட்டர்ல ஹாட்டா இருக்கும் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். ஓகே, இப்போ பிரஷரை பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியா நான் நிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நிக்கிறேன். அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஒரு ஏர் பிரஷர்னா என்னன்னா, நான் எவ்வளோ ஈரப்பதம் ஏர் மாஸ் ஈரப்பதம் மாய்ஸ்சர் எவ்வளவு இருக்கோ அட்மாஸ்பியர்ல, அந்த ட்ரோபோஸ்பியர்ல அட்மாஸ்பியர்ல எவ்வளவு இருக்கோ அந்த ஈரப்பதம் அந்த பர்டிகுலர் லேண்ட் மேல எவ்வளவு பிரஷர் போடுது இது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 மூட்டை கொண்டு வந்து ஒரு உங்க தலை மேல வச்சா நீங்க பிரஷர் ஃபீல் பண்ணுவீங்களா? பிரஷர் ஃபீல் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்களா? அந்த 4 மூட்டையும் ஏர் மாஸ்ன்னு நினைச்சுக்கோங்க. அந்த 4 மூட்டையும் மாய்ஸ்சர் ஈரப்பதம்னு நினைச்சுக்கோங்க. அது கரெக்டா யார் மேல உட்காருது? எர்த் மேல உட்காருது. அதுதான் நீங்க என்னன்னு பிரஷர் சொல்றீங்க? அட்மாஸ்பியரிக் பிரஷர். தி அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆர் தி பிரஷர் எக்ஸர்டட் per unit area on the earth is called as atmospheric. Is called as atmospheric pressure. Pressure exerted by the weight of the air on the earth's surface. புரியுதுங்களா? புரியுதா? இப்போ இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே எக்ஸாம் கொஸ்டின். The air pressure is highest at the sea level and decreases with height. Decreases with height என்ன அர்த்தம்? மேல போக ஏர் மாய்ஸ்சர் கம்மியாயிரும். பிரஷர் என்ன ஆகும்? இங்க கீழே இருக்கிற பிரஷர் கம்மியாயிரும். அட்மாஸ்பியர் எர்த் மேல இருக்கிற பிரஷர் கம்மியாயிரும். As we go up, air pressure comes down.
Air pressure on the earth surface comes down. அதான் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது. Air pressure on the earth surface comes down. ஏன்னா நீ மேல போயிட்ட. ஆனா உன்னை மேல அமிச்சவன் யாரு? அதான் கான்செப்ட். சன். உன்னை மேல அமிச்சவன் யாரு? சன். சன்னு வந்து இன்சுலேஷன் உள்ள வந்து ஹீட்டிங் வந்து அந்த ஏர் மாய்ஸ்சரை, அந்த ஏர் பார்சல்ஸ எது வந்து ஈரமா கோல்டா ஹெவியா இருக்கிற ஏர் பார்சல்ஸ் ஹெவியா உங்களுக்கு பிரஷர் போடும். அந்த பிரஷர் போடுறது எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கிற அந்த பிரஷர் போடுற ஈரப்பதத்தை அந்த ஏர் பார்சல்ஸ யார் மேல அனுப்புறா? சன்னு. எது வச்சு? ஹீட்டிங்கை வச்சு. எதை வச்சு? டெம்பரேச்சரை வச்சு. அந்த கோல்டா நான் இருக்கேன், ஹெவியா நான் இருக்கேன், டென்ஸா நான் இருக்கேன், என் பேர் ஈரப்பதம், நான் வந்து லிக்விட் பார்ட்டிகல், நான் மேல போக மாட்டேன். நான் பாட்டுக்கிட்டு பூமி மேல பிரஷரை போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் அந்த பிரஷர் தான் அட்மாஸ்பியரிக் பிரஷர். இன்னும் திடீர்னு இன்ன வந்து அங்க வாட்டர் வேப்பர் ஆக்கி, இன்ன காணாம பண்ணி, இன்ன லைட்டர் ஆக்கி, இன்ன வார்ம் ஆக்கி, இன்ன சூடாக்கி, இன்ன கேசியஸ் ஃபார்ம்ல மாத்தி இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அனுப்புற அந்த டெம்பரேச்சர் எங்கல இருந்து வருது? சன்ல இருந்து வருது. இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றது. ஏர் பிரஷர் வந்து டெம்பரேச்சரால தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் ஒரு கணக்கு சொல்றேன், கேளுங்க. எப்படி சார் ஏர் பிரஷரும் டெம்பரேச்சரும் ரிலேட்டட்? எப்படி டெம்பரேச்சரால ஏர் பிரஷர் ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, எப்படி பாதிக்கப்படுது? புரியுதுங்களா? எப்படி பாதிக்கப்படுது? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கு, அதுக்கு காரணம் ஒன் ஆஃப் தி காரணம் சன்னா தான் இருக்கும். மெயின் காரணமும் மோஸ்ட்லி சன்னு தான். அது தெர்மலி இன்டியூஸ்டு டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் ஒரு இடத்துல சன் ஹீட்டிங் பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கிற கோல்டு பார்ட்டிகல்ஸ், அங்க இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸ், அங்க இருக்கிற லிக்விட் பார்ட்டிகல்ஸ், அங்க இருக்கிற டென்ஸா இருக்கிற லிக்விட் பார்ட்டிகல்ஸ் என்னவாகுது? காத்துல பறந்து போகுது. அது வரைக்கும் பறந்து போகல. ஏன்? சன்னு வரல. சன்னு வந்துட்டான், இன்சுலேஷன் வந்துருச்சு, இன்கமிங் சோலார் ரேடியேஷன் வந்துருச்சு, ஹீட்டிங் வந்துருச்சு, ஹீட்டிங் எஃபெக்ட் வந்துருச்சு. அதனால அந்த ஏர் பார்சல் கோல்டா இருக்கிற ஏர் பார்சல், ஹெவியா இருக்கிற ஏர் பார்சல், டென்ஸா இருக்கிற ஹெவி பார்சல், க்ளோஸ்லி பேக்கடா இருக்கிற ஏர் பார்சல், ஏர் மாய்ஸ்சர் கிளம்பி மேல போகுது. எப்படி போகுது? அது வார்ம் ஆகுது, அது லைட் ஆகுது, அது 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 it is feeling lighter and it is going to the upper atmosphere and the pressure on the earth is coming down. So temperature is more usually அந்த பர்టిక్యులர் இடத்துல என்னவா இருக்கும்? பிரஷர் கம்மியா இருக்கும். So high temperature, low pressure. அந்த இடத்துல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு, டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. அந்த இடத்துல இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிற டாபிக் என்ன? எப்படி வெதர் அண்ட் கிளைமேட் லாட்டிடியூடால பாதிக்கப்படுது, அதுதான் டாபிக். கரெக்டா? 6 எலிமெண்ட் இருக்கு. அந்த 6 எலிமெண்ட்ல எப்படி பாதிக்கப்படுது? அந்த 6 எலிமெண்ட் லாட்டிடியூட்ல சன்னு எங்க இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இடத்துல பிரஷர் இருக்கும்னு நான் சொன்னேன். புரியுதுங்களா? சொல்லி 90 டிகிரில சன்னோட எஃபெக்ட் கம்மியா இருக்கும், அதனால அது ஹை பிரஷர் ஏரியா. 0 டிகிரில சன்னோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும், 0 டிகிரில ஹாட்டுப்பா, சன்னோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும். இருந்தா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? லோ பிரஷர் ஏரியா. சன்னோட டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அது லோ பிரஷர் ஏரியா. இது இப்ப டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா அது ஹை பிரஷர் ஏரியா. ஏன்? டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா சூடு பண்றதுக்கு ஆள் இல்ல, அதை வார்ம் ஆக்குறதுக்கு ஆள் இல்ல. அது வார்ம் ஆகலன்னா அது மேல போகாது. அது வார்ம் ஆனாதான் லைட் ஆகும், லைட் வெயிட் ஆகும், லூஸ்லி பேக்கட் மெட்டீரியலா மாறும். அப்பதான் அது கேசியஸ் ஃபார்ம்ல வாட்டர் வேப்பரா மேல போக முடியும். அது நீ போறதுக்கு உனக்கு என்ன வேணும்? டெம்பரேச்சர் வேணும். 90 டிகிரில டெம்பரேச்சர் இருக்குமா? இருக்காது. அப்ப அங்க என்ன இருக்கும்? பிரஷர், ஹை பிரஷர். சோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது 0 டிகிரி, இது 90 டிகிரி.
சோ டாபிக் என்னன்னா ஏர் பிரஷர் எப்படி டெம்பரேச்சரோட ரிலேட்டட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, எப்படி டெம்பரேச்சரும் ஏர் பிரஷரும் ஒரு பர்டிகுலர் ஏரியால லாட்டிடியூட்ல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா இப்படிதான் சொல்றோம். பொதுவாக நான் இப்ப சொல்ல போற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவாக டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அங்க ஹை பிரஷர் இருக்காது, லோ பிரஷர் தான் இருக்கும். பொதுவாக ஒரு இடத்துல டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா அந்த இடத்துல லோ பிரஷர் இருக்காது, ஹை பிரஷர் தான் இருக்கும். ஆனாலும் 60 டிகிரி உங்களுக்கு என்னன்னு சொன்னேன், யூஸ்வலா கோல்ட் ஆயிரும்னு சொன்னேன். 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத் என்ன ஆகும்னு சொன்னேன், கோல்ட் ஆகும்னு சொன்னேன். ஆனா 60 டிகிரில நீங்க லோ பிரஷர் பாப்பீங்க, மழை பெய்யறத பாப்பீங்க. சார் இது என்ன சார், இது ஒரு எக்ஸெப்ஷன், இது வேற ஃபெனோமெனா. அங்க ஹீட்டால சன்னால வர சன்னோட எஃபெக்ட் 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத்ல கம்மி. ஆனா அந்த இடத்துல வேற ஒரு ஃபெனோமெனன், வேற ஒரு கான்செப்ட் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் சார், ஏர் வந்து ஹீட் ஆச்சு, ஏர் வந்து காத்து வந்து ஹீட் ஆச்சு, அது என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும், நான் க்ளோஸ்லி பேக்டு மெட்டீரியல் இல்ல, இப்போ நான் என்ன மாறேன், எக்ஸ்பேண்ட் ஆகிறேன். நான் வந்து லூஸ்லி பேக்டு மெட்டீரியலா மாறுறேன், நான் கேசியஸா மாறுறேன். கேஸுக்கு வால்யூம் அதிகம், உங்களுக்கு லிக்விடுக்கு வால்யூம் கம்மி. ஸோ உங்களுக்கு ஏர் ஹீட் ஆச்சுன்னா நான் வார்ம் அப் ஆவேன், நான் லைட் ஆவேன், நான் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். உடனே நான் என்ன போவேன், நான் பறப்பேன். நான் பறந்துட்டேன்னா எர்த்துக்கு மேல இருக்கிற பிரஷர் என்ன ஆச்சு, கம்மியாயிருச்சு. எர்த்துக்கு மேல இருக்கிற பிரஷர் என்ன ஆச்சு, கம்மியாயிருச்சு. அதே மாதிரி கோல்டு ஏர்னா டென்ஸா இருக்கும், ஹெவியா இருக்கும், க்ளோஸ்லி பேக்டு மெட்டீரியலா இருக்கும். அது கீழே இருந்து மேல வராது, கீழே பட்டு கிடக்கும். சோ இப்ப அது வந்து சிங்க் டவுன் ஆகும். எது, வார்ம் ஏர் வில் கோ அப், கோல்ட் ஏர் வில் கம் டவுன். சோ இங்க ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சோ ஒரு 0 டிகிரில சாதாரண எக்ஸாம்பிள், 0 டிகிரில ஹை டெம்பரேச்சர் இருக்கும். என்னவா இருக்கும், ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஹை டெம்பரேச்சர் இருந்தா அது என்னவா மாறும், லோ பிரஷரா மாறும். ஹை டெம்பரேச்சர் வந்தா என்ன சார் வரும், ஹை டெம்பரேச்சர் வந்தா என்ன சார் வரும், அங்க வார்ம் லைட் ஏர் மாஸ் இருக்கும். என்னவா இருக்கும், வார்ம் லைட் ஏர் மாசஸ் இருக்கும். அதனாலதான் ஹை டெம்பரேச்சர் வந்தா அது மாறி எர்த்து மேல இருக்கிற லோ பிரஷர் ஃபார்ம் ஆகும். அதே 90 டிகிரில போனீங்கன்னா அங்க லோ டெம்பரேச்சர் இருக்கும், ஹை பிரஷர் இருக்கும். என்னென்ன வருது, கோல்ட் ஹெவி ஏர் மாசஸ் இருக்கும். ஹெவி, இது என்ன பண்ணும், எது அதிகமான பிரஷர் போடும், கோல்டு பார்ட்டிகல்ஸ் தான் ஹெவியா பிரஷர் போடும். லைட் ஏர் மாசஸ் பிரஷர் போடாது. ஏன்னா லைட் ஏர் மாசஸ் காத்துல பறந்து போயிடும். இவன் காத்துல இருந்து கீழே இறங்கி உட்காருவான், திஷ்ட போட்டு உட்காருவான், மடிச்சாரம் போட்டு உட்காருவான். எங்க, கோல்டான ஏரியால, ஹெவியான ஏரியால இப்படிதான் பிஷ்ட போட்டு உட்காருவான். இப்ப நான் என்ன கான்செப்ட சொன்னனோ அந்த கான்செப்ட் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. சன் வராரு, எர்த்த சர்ஃபேஸ்ல இருக்கிற கோல்டு பார்ட்டிகல்ஸை ஹீட் பண்றாரு, அந்த கோல்டு பார்ட்டிகல்ஸ் வார்மரா மாறி மேல காத்துல போகுது. அப்போ வந்து அந்த இடத்துல எர்த் சர்ஃபேஸ்ல லோ பிரஷரா மாறுது. அந்த காத்துல போன பார்ட்டிகல் வார்மர் பார்ட்டிகல்ஸ். அதே மாதிரி ஒரு இடத்துல சன் வரல, அந்த இடத்துல சிங்கிங் நடக்கும், ரைசிங் நடக்காது, சிங்கிங் நடக்கும். சிங்கிங்னா கீழே வர்றது. கோல்டு ஹெவி பார்ட்டிகல்ஸ் மேல இருக்க முடியாது, கீழே தான் வரும். அந்த மாதிரி வர சிங்கிங் ஏரியாவை, ஹை ப்ரெஷர் ஏரியாவை நமக்கு வந்துடும். ஏன்னா வந்து கோல்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எர்த்தோட சர்ஃபேஸ் மேல திஷ்ட போட்டு உட்காந்துருக்கு. இப்போ இன்னொரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்றேன். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்றேன். சார்,
இப்போ எங்களுக்கு சொன்னது புரிஞ்சுது. ஒரு இடத்துல எர்த்துக்கு மேல கோல்ட் ஏர் காலையில 5 மணி கோல்டா இருக்கு, ராத்திரி ஃபுல்லாவே பனி கொட்டிருக்கு, ஃபுல்லாவே கோல்டா இருக்கு, அந்த இடத்துல சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, காலாங்காத்தால் 5 மணிக்கு ராத்திரி ஃபுல்லா கோல்டா இருந்திருக்கு. அந்த இடத்துல எர்த்தோட சர்ஃபேஸ் மேல நிறைய மாய்ஸ்சர் இருக்கும். இட் வில் ஹாவ் ஏ வெரி ஹை ப்ரெஷர் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேல எர்த்துக்கு மேல நிறைய ப்ரெஷர் இருக்கும். அது ஹை ப்ரெஷராக நீங்க சொல்லலாம். இந்த ஹை ப்ரெஷர் ஏரியா லோ ப்ரெஷரா மாறணும் அப்படின்னா ஹீட்டிங் வரணும். ஒன் ஆஃப் தி ஃபெனமெனா. 60 டிகிரியில நடக்கிறது அடுத்தது எப்பயா சொல்றேன். நான் வந்து சாதாரணமாக பொதுவாக சொல்றது. ஹை ப்ரெஷர் ஏரியாவை லோ ப்ரெஷரா மாத்துறதுக்கு காப்பாத்துறதுக்கு ஒரே ஆள் தான் வருவாரு, அவரு சன்னு. வந்துட்டாரா? காலங்கள விடிஞ்சிச்சு, 6 o'clock வந்துட்டாரு, ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதை? சன் எர்த்தோட சர்ஃபேஸ ஹீட் பண்றாரு. எதை வச்சு? இன்கமிங் சோலார் ரேடியேஷனை வச்சு, இன்சுலேஷனை வச்சு ஹீட் பண்ணிட்டாரா? ஹீட் பண்ணிட்டா கோல்டா இருக்கிற பார்ட்டிகல்ஸ், டென்ஸா இருக்கிற பார்ட்டிகல்ஸ், ஹெவியா இருக்கிற பார்ட்டிகல்ஸ், க்ளோஸ்லி பேக்டா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எங்க போகுது? காத்துக்கு போகுது. அது எப்போ? அது எக்ஸ்பேண்ட் ஆகணும், வார்ம் ஆகணும், கேஸா மாறணும், வாட்டர் வேப்பர் ஃபார்ம்ல மாறணும், அப்புறம் தான் அது லைட்டர் ஆகும். அந்த லைட்டர் ஆனது தான் மேல போயிட்டா கீழே என்ன ஆகும்? ஹை பிரஷர் லோ பிரஷரா மாறும். இது மேல போச்சு. இது ரைசிங் கரண்ட். இன்னொன்னு சிங்கிங் கரண்ட். இந்த சைடு இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற டென்சர் பார்ட்டிகல்ஸ், கோல்டர் பார்ட்டிகல்ஸ், ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நைட்டு ஃபுல்லா கூலாவே இருக்கு. என்ன ஆகுது? கீழே சன் இல்ல, எவாபரேட் பண்றதுக்கு சன் அந்த இடத்துல இல்ல. 90 டிகிரிஸ் நார்த்ல சன் இருக்காரா? சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? அப்போ அந்த இடத்துல ஓன்லி சிங்கிங் தான், நோ ரைசிங். ரைசிங் பண்றதுக்கு ஆள் இல்லங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? 90 டிகிரி நார்த் அண்ட் சவுத்ல, ஆர்க்டிக்லயும் அண்டார்டிக்லயும் என்ன நடக்குது? ஓன்லி சிங்கிங் தான். ஓன்லி யூ வில் ஹேவ் கோல்டு பார்ட்டிகல்ஸ், டென்ஸ் பார்ட்டிகல்ஸ், ஹெவி பார்ட்டிகல்ஸ், க்ளோஸ்லி பேக்டு பார்ட்டிகல்ஸ். அது எல்லாமே கோல்டு, ஹெவி, டென்சி, க்ளோஸ்டா பேக்டா இருந்தா அது என்ன ஆகும்? தரையை தான் முடிச்சுட்டு இருக்கும். எந்த தரைய? எர்த் சர்ஃபேஸ புடிச்சுக்கிட்டு இருந்தா அதை எழுப்புறதுக்கு, அதை தட்டி தூக்குறதுக்கு, அதை வார்ம் ஆக்குறதுக்கு, அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு சன்னு வருவானா? வரமாட்டான். ஏன்னா நீ இருக்கிற லாட்டிடியூட் அப்படி, நீ இருக்கிற லாட்டிடியூட் அப்படி. புரியுதா? So latitude determines the sun's heating capacity. Latitude determines the kind of weather, like kind of climate you have. Latitude determines the kind of pressure you have. Latitude determines the kind of temperature you have. Generally, இதுல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, 1-2. ஆனா ஜெனரலி இதுதான் கான்செப்ட். அப்போ 0 டிகிரில இருந்து பொதுவாக நீங்க மேல போக அப்படின்னா எது வரைக்கும்? 90 டிகிரி நார்த்துக்கு போற வரைக்கும், 90 டிகிரி சவுத்துக்கு போற வரைக்கும், 0 டிகிரில இந்த மேலையும் கீழையும் நீங்க பொதுவாக போனீங்கன்னா டெம்பரேச்சர் பொதுவாக குறையும். என்ன சொல்றேன்? பொதுவாக குறையும். அதே மாதிரி ரெயின்ஃபாலும் பொதுவாக ஜெனரலி டிக்ரீசஸ். ஆனா 60 டிகிரில பாத்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யும் அதிகமா. அது என்ன சார், அன்னைக்கு பொதுவாக தானே சார் சொன்னீங்க அப்படின்னா ஓகே சார். அப்படியே ஆல்வேஸ் சொல்லியிருந்தா தப்பு சார். பொதுவாக ஜெனரலின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் சார். ஜெனரலி டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் ஃப்ரம் 0 டிகிரி ஈக்குவேட்டட் டு தி 90 டிகிரி நார்த் அண்ட் 90 டிகிரி சவுத். கரெக்ட். ஜெனரலி ரெயின்ஃபால் டிக்ரீசஸ் ஃப்ரம் 0 டிகிரி நார்த் ஈக்குவேட்டட் டு 90 டிகிரி நார்த் அண்ட் சவுத். இப்ப ரெயின்ஃபால் எங்க சார் வந்துச்சு? திடீர்னு ரெயின்ஃபால சொல்றீங்களே, நான் அட்டாச் பண்றேன், பொதுவா புரியும். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்
லோ பிரஷர் ஏரியா கிரியேட் பண்ணது இப்போதைக்கு நான் சன்னு சொன்னேன். சன்னால உருவான லோ பிரஷரை மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் 2-3 விதத்துல நம்ம வந்து லோ பிரஷர் ஏரியா கிரியேட் ஆகும், அதை பத்தி நான் சொல்லல உங்களுக்கு. கிரியேட் ஆச்சா? மாய்ஸ்ட் வார்ம் ஏர் மாஸ் என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. புரியுதுங்களா? என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. சரி, ரைஸ் ஆச்சு சார். நான் ரைஸ் ஆனோடனே இங்க டெம்பரேச்சர் பிரஷர் என்ன ஆகுது? ஹை பிரஷர் என்னவா மாறுது? லோ பிரஷரா மாறுது. அண்டர்ஸ்டுட்? இப்ப நான் மேல போயிட்டேன். உடனே எல்லாம் கிளவுட் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டயக்ராம்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா சுத்திட்டு வந்து கிளவுட் ஃபார்ம் ஆகும், அதுக்காக நான் சொல்லியிருக்கேன். சோ மேல போகும். இப்போ இந்த இடத்துல ஹை பிரஷர் இருந்தது. இந்த இடத்துல என்னவா இருந்தது? ஹை பிரஷர் இருந்தது. இப்ப என்னவா மாறிடுச்சு? லோ பிரஷரா மாறி இருக்கு. கரெக்டா? லோ பிரஷரா மாறினது அப்படியே ரைஸ் அப் ஆகி எல்லா ஏர் மாஸ் பார்ட்டிகல்ஸும் இங்க வந்து கூல் டவுன் ஆயிருச்சு. என்னவாயிருச்சு? கூல் ஆயிருச்சு. இப்போ எல்லா ஏர் மாஸ் பார்ட்டிகல்ஸும் இங்கல இருந்து மேல வர டெம்பரேச்சர் ட்ரோபோஸ்பியர்ல மேல போக 6.5 டிகிரிஸ் குறையும். ஒரு கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரிஸ் குறையும். நார்மல் லேப்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க. நான் 25 டிகிரில ஆரம்பிச்சேன்னா 4 கிலோமீட்டர் மேல போனோடனே நான் என்னவா மாறிட்டேன்? திரும்பி கோல்டு பார்ட்டிகளா மாறிட்டேன், திரும்பி ஹெவியா மாறிட்டேன், திரும்பி டென்ஸா மாறிட்டேன். கரெக்டா? நான் வாமா தான் வந்தேன் மேல இருந்து, கீழ இருந்து. ஆனா மேல வந்தோடனே டெம்பரேச்சர் டிராப் ஆனதால நான் என்னவா மாறுறேன்? கோல்டா மாறுறேன், ஹெவியா மாறுறேன். இப்போ இந்த இடத்துல ஹை பிரஷரா ஃபீல் பண்ண முடியுமா? வானத்துல இங்க இருக்கிற பிரஷரை கொண்டு போய் எங்க போடுற? வானத்துல போட்டேன். இது மேல உட்கார முடியுமா? மேல எங்கேயாவது என்னப்பா நாற்காலி போட்டு உட்கார வச்சிருக்காத? இது கோல்டு பார்ட்டிகல்ஸ், ஹெவி பார்ட்டிகல்ஸ், டென்ஸ் பார்ட்டிகல்ஸ் மேல இருக்கு. இப்ப கீழே போகணும்னு சொல்லுமா சொல்லாதா? அதோட நேச்சர் அதானே. கிராவிட்டியா இருக்கலாம். ரீசன் என்னவா இருக்கலாம்? கிராவிட்டியா இருக்கலாம். அதோட ஓன் வெயிட்டா இருக்கலாம். இங்கல இருந்து எடுத்துட்டு போன மாய்ஸ்சர் இங்க போய் உட்காந்துக்குச்சு. இப்போ இங்க ஹை பிரஷர் ஆகிருச்சு, இங்க லோ பிரஷர் ஆகிருச்சு. கரெக்டா? அக்செப்டட் சார். இங்க லோ பிரஷர் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். இங்க இப்ப ஹை பிரஷர் ஆச்சு. இப்போ இவன் திரும்பி கீழே வருவானே சார். ஆனா அவன் கீழே வந்தா எவன் உட்கார்ந்துருக்கான்? யாரு? சன். அவன் என்ன பண்றான்? கீழே வரும்போதே மேல போக ஆரம்பிச்சிருவான். திரும்பி கீழே வரும்போதே திரும்பி ஆப்ரேட் பண்ணிடுவான். இவன் இருக்கிற வரைக்கும் இவனால கீழே வர முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவான்னா நியர்பை கோல்டர் ஏரியாவை தேடுவான். இது நியர்பை கோல்டர் ஏரியாவை தேடி ஓரளவுக்கு இந்த ஏரியாவோட இந்த ஏரியா கோல்டரா இருந்தா, நான் சொல்றது சர்ஃபேஸ் இருந்தா அந்த இடத்துக்கு வந்து அங்க என்னாகும்? சிங்க் ஆகும். ஏன் சிங்க் ஆகுது? நான் ஹெவியா இருக்கேன். ஏன் சிங்க் ஆகுது? நான் கோல்டா இருக்கேன். நியர்பை ஏரியால போய் சிங்க் ஆறேன். இந்த இடத்துல சன்னோட எஃபெக்ட் அவ்வளவா இல்ல. அதனால சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்றேன்? தரைக்கு வந்துட்டேன். என் பேர் என்ன? ஏர் மாஸ். என் பேர் என்ன? கோல்டு ஏர் மாஸ். நான் எங்கல இருந்து வரேன்? வார்ம் ஏரியா மேல இருந்து வரேன். எங்க வரேன்? இங்க வந்தேன். இங்க வந்த அப்புறம் இங்க கீழே இருக்கிற எர்த் சர்ஃபேஸ்ல என்னவா தெரியுது? கோல்டா தெரியுது. இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஹை பிரஷர், இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கோல்டர் ஏரியா, இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியால சன்னோட எஃபெக்ட் கம்மியா இருக்கு. நான் கீழே வந்தாலே மேல அனுப்ப மாட்டாங்க. அப்போ சக்சஸ்ஃபுல்லா சிங்க் டவுன் ஆறேன். என்ன ஆறேன்? சிங்க் டவுன். நான் கீழே இறங்குறேன், சப்சைட் ஆறேன். இது பேர் சப்சிடன்ஸ் கூட சொல்லுவாங்க. சப்சைட் ஆறேன். சப்சைட் ஆயிட்டுனா இங்க இருக்கிற ஹை பிரஷர் என்ன ஆகுது? இங்க வருது. கரெக்டா? இப்ப இதுக்கு முன்னாடியே ஹை பிரஷர்ல இருந்தான் அவன் கோல்டா. இப்ப இதை கொண்டு வந்து இறக்கினா என்ன ஆகும்? இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஹை பிரஷர் பிளஸ்ஸா மாறுவான், ஹெவி பிரஷரா மாறும். இந்த பக்கம் ஹெவி ஹை பிரஷர், இந்த பக்கம் லோ பிரஷர்.
ஹை பிரஷருக்கும் லோ பிரஷருக்கும் விண்ட போக சொல்லி சொல்லவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா மேடுல இருந்து எப்படி பள்ளத்துக்கு தண்ணி வருமோ அப்படியே ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு என்ன வரும்? விண்டு வரும். அந்த விண்டு சும்மா வராது. இங்கே கொண்டு வந்த அந்த மாய்ச்சர் இங்கல இருந்து கொண்டு போய் அங்க வரைக்கும் வந்து அங்கல இருந்து இங்க வந்த மாய்ச்சரை இந்த விண்டு என்ன பண்ணும்? அந்த மாய்ச்சரை ஒட்டிக்கும், அந்த விண்ட்ல ஒட்டிக்கும். அந்த மாய்ச்சரை கொண்டு வந்து லோ பிரஷர் ஏரியால கொண்டு வந்து விடும். அதுதான் என்ன பண்ணும்? கிளவுட் ஃபார்ம். நேரா தூக்கணும்னே கிளவுட் ஃபார்ம் ஆகாது. ஊருக்குள்ளா சுத்திட்டு வந்து அது அட்வெக்டிவ் விண்டு. இது அட்வெக்ஷன் வாங்க, இது கன்வெக்ஷன் வாங்க. ரைஸ் ஆகிறது கன்வெக்ஷன். படிச்சிருப்பீங்க மேக்மால. நான் சொன்னேன் பூமிக்கு கீழே ஜிலேபி சுத்துறா இதே மாதிரி என்ன ஆகும் சொன்ன? என்ன வரும்? லேண்ட் ஃபார்ம்ஸ் வரும். இங்க இதே ஜிலேபி இதே கன்வெக்ஷன் ப்ராசஸ் பூமிக்கு மேல சுத்தினா மழை வரும்னு, சைக்ளோன் வரும்னு. புரியுதா? இது ரைசிங் கன்வெக்ஷன், இது சிங்கிங் கன்வெக்ஷன், இது ஹாரிசான்டல். ஹாரிசான்டலா போறது அட்வெக்ஷன் வாங்க. என்ன சொல்லுவாங்க? அட்வெக்ஷன். இது என்ன சொல்றாங்க? கன்வெக்ஷன். அட்வெக்ஷன் ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர், கன்வெக்ஷன் வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர். வெர்டிகலா மூவ்மெண்ட் ஏர் மூவ்மெண்ட் இருந்தா அது பேரு கன்வெக்ஷன், இது பேரு அட்வெக்ஷன். சோ அட்வெக்ஷன் இது சர்ஃபேஸ ஒட்டி வர அட்வெக்ஷன், ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர். இதுல இருக்கிற கோல்டு பார்ட்டிகல்ஸை கொண்டு வந்து இந்த லோ பிரஷர் ஏரியால கொடுத்த அப்புறம் அங்க கிளவுட் ஃபார்ம் ஆகி அந்த லோ பிரஷர் ஏரியால மழை பெய்யும். அந்த லோ பிரஷர் ஏரியால என்ன பெய்யும்? மழை பெய்யும். அதே கதைய ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தது? காலங்காத்தால ஹை பிரஷரா இருந்தது. இவன் யாரு? சன்னு. காலங்காத்தால வந்து இதை வெப்பத்தை ஏத்தி விடுறான். கரெக்டா? ஏத்தி விட்டோன்னே இது என்னவா மாறுது? லோ பிரஷர் ஏரியா. ஏன்? ஏர் பார்ட்டிகல் மேல போயிடுச்சு. இது ரைசிங் கன்வெக்ஷன். இது பேர் என்னது? ரைசிங் கன்வெக்ஷன். ஏர் மாஸ் மேல போயிடுச்சு. மேல போனோடனே இங்க ஹை பிரஷர் ஆகுது. இங்க திரும்பி கீழே வரணும்னு ட்ரை பண்ணும். ஆனா எவன் இருக்காங்க? எமன் இருக்கான். இங்கதான் எமன் இருக்கான். அதனால கீழே வர முடியாது. நியர்பை ஏரியாவுக்கு போகும், இன்னொரு ஏரியாவுக்கு. அந்த ஏரியால ரிலேட்டிவ்லி இதுக்கு கம்பேர் பண்ணா இது வந்து ரிலேட்டிவ்லி இவனோட இவன் ஹை பிரஷர்ல இருக்கான், இவனோட இவன் கோல்டா இருக்கான். அந்த ஏரியால நான் போய் இறங்குறேன், அவன் போய் இறங்குறேன். இறங்கின அப்புறம் இது ஹெவி பிரஷர் ஏரியாவா மாறுது. இது மாறின அப்புறம் ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு பொதுவாக விண்டு வரும். வரும்போது இந்த மாய்ச்சர் இங்கிருந்து கொண்டு போன எல்லா மாய்ச்சரும் இங்க போயிட்டு இங்கிருந்து அந்த விண்டோட ஒட்டிக்கிட்டு லோ பிரஷருக்கு வந்து இந்த இடத்துல கிளவுடு ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல மழையை கொடுக்கும், இந்த இடத்துல மழையை கொடுக்கும். அப்படின்னா எனக்கு என்ன சார் புரிஞ்சுது? எனக்கு என்ன சார் புரிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்முலா ஒன்று போடுவோம். லோ பிரஷருக்கு மட்டும் போடுவோம். சார் ஒரு இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருக்கு சார், ஒரு இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருக்கு சார், அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல கோல்டு பார்ட்டிகல்ஸ் இருக்க முடியாது சார், ஹெவி பார்ட்டிகல்ஸ் இருக்க முடியாது சார். அந்த இடத்துல என்ன இருக்காது? இருக்க முடியாது. எல்லாமே பறந்து போயிடும். பறந்து போயிட்டா அந்த இடத்துல லோ பிரஷர் ஃபார்ம் ஆகும் சார். அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? லோ பிரஷர் ஃபார்ம் ஆகும் சார். அந்த லோ பிரஷர் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல ரெயின்ஃபால் இருக்கும் சார். அந்த இடத்துல ரெயின்ஃபால் இருக்கும் சார். அதே லோ டெம்பரேச்சர் இருந்தா அந்த இடத்துல ஹை பிரஷர் இருக்கும் சார். அந்த இடத்துல ஹை பிரஷர் இருந்தா ஏர் ரைஸ் ஆகாது சார். ஏர் என்ன ஆகும்? சிங்க் ஆகும். இந்த இடத்துல ஏர் வந்து ரைஸ் ஆகும், இந்த இடத்துல ஏர் மாஸ் வந்து சிங்க் ஆகும். சிங்க் ஆனாலேயே பூமி மேலேயே கிளவுட் ஃபார்ம் பண்ண முடியும்? பூமி மேலேயே கிளவுட் ஃபார்ம் பண்ண முடியும்? ஃபார்ம் பண்ண முடியாது. சிங்கிங் ஏர் will not form clouds on the sky. Sinking air will come to the surface. When you come to the surface, surfaceக்கு வந்தா உங்களால cloud form பண்ண முடியாது. அப்போ உங்களால மழை கொடுக்க முடியுமா? மழை கொடுக்க முடியாதா? ரெயின்ஃபால்
வராது. நோ ரெயின்ஃபால். அண்டர்ஸ்டுட்? கிளாரிட்டி? இது இப்போ எர்த். இது எல்லாமே லாட்டிடியூட்ஸ் சொல்லலாம். 60 டிகிரி நார்த், 90 டிகிரி நார்த், 30 டிகிரி நார்த், ஈக்குவேட்டர் 0 டிகிரி சவுத், சவுத் 90 டிகிரி சவுத். கரெக்டா? ஈக்குவேட்டர்ல ஹெவி ஹீட்டிங் ஆஃப் தி சன் இருக்குமா இருக்காதா? ஏன்? டைரக்ட் ரேஸ் விழுது, கண்டிப்பாக இருக்கும். டைரக்டா சன்னோட எஃபெக்ட் எப்பவுமே ஈக்குவேட்டர்ல ஃபீல் பண்ண முடியும். அப்போ இங்க விழுது, இங்க விழும்போது நல்லா கவனிங்க, இங்க விழும்போது இங்க லோ பிரஷர் இருக்குமா ஹை பிரஷர் இருக்குமா? லோ பிரஷர் தான் இருக்கும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, இங்க லோ பிரஷர் தான் இருக்கு. சார் இங்க லோ பிரஷர் இருக்கும் போது இங்க என்ன சார் இருக்கும் அப்படின்னா, இதுக்கு கம்பேர் பண்ணா இந்த இடத்துல இங்க ஹை பிரஷர் இருக்கும். என்னவா இருக்கும்? ஹை பிரஷர் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், டென்ஷன் ஆயிராதீங்க. ஏன் அது ஹை பிரஷர்ன்றது ஒரு காரணம் இருக்கு. சரியா? ஹை பிரஷர் இருக்கும். ஆனா இப்ப சொல்ல போறதுதான் ஷாக்கிங் நியூஸ். சார் நீங்க என்ன சொன்னீங்க? பொதுவா இங்கல இருந்து மேல போக டெம்பரேச்சர் குறையும். நீங்க அப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா மேல போக பிரஷர் தானே சார் அதிகமா இருக்கணும். ஹை பிரஷரே வரக்கூடாது. இங்கல இருந்து போக இங்க லோ பிரஷர் நீங்க அக்செப்டட் சார். 30 டிகிரி நார்த்ல இன்னும் சன் இருக்கு, சன்னோட எஃபெக்ட் இருக்கு. ஆனாலும் அங்க ஹை பிரஷர் நீங்க ஒத்துக்க முடியாது சார். ஆனா நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் ஒத்துக்கிட்டேன் சார். அந்த காரணத்தை மட்டும் கரெக்டா சொல்லிடுங்க, நான் சொல்லிடுவேன், கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுவேன். 0 டிகிரியில லோ பிரஷருக்கு பஞ்சாயத்து இருக்காது. 0 டிகிரியில லோ பிரஷருக்கு பஞ்சாயத்து இருக்காது. எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா ஹெவி ஹீட்டிங், டைரக்ட் ரே ஹீட்டிங், லோ பிரஷர். கிளியர்? கிளியர். ஆனா 30 டிகிரி நார்த்ல இன்னும் சன்னோட எஃபெக்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த இடத்துல லோ பிரஷர் தான் சார் இன்னும் இருக்கணும். ஏன் சார் ஹை பிரஷரை போட்டீங்கன்னா, நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், இவனுக்கு கம்பேர் பண்ணா இவன் கோல்டு, இவனுக்கு கம்பேர் பண்ணா இவன் வந்து ஹீட்டிங் கம்மி, அதனால இந்த இடத்த ஹை பிரஷரா நினைச்சுக்கோங்க அப்படின்ட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்க. சரிங்களா? இன்னும் காரணங்கள் இருக்கு. இப்போதைக்கு இது ஒரு காரணம். கம்பேர் டு திஸ் ஏரியா இஸ் ஹை பிரஷர். ரிலேட்டிவ்லி இதோட இது ஹை பிரஷர், அதனால நீங்க ஒத்துக்கிட்டீங்க. சார் ஒத்துக்கிட்டேன் சார், இது கூட வந்து கஷ்டமா இருக்கு சார் ஒத்துக்க, ஆனாலும் நான் இப்போதைக்கு ஒத்துக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் இங்கல இருந்து கிளம்பி இங்க வந்தா இந்த வாட்டி 100% அங்க என்ன இருக்கணும்? ஹை பிரஷர் தான் இருக்கணும். ஏன்னா டெம்பரேச்சர் பயங்கரமா குறைஞ்சிச்சு. 60 டிகிரினா லண்டன் சார், 60 டிகிரினா கனடா சார், 60 டிகிரினா என்ன? கனடா சார். என்ன பேசுறீங்க? இந்த இடத்துல ஹை பிரஷர் தான் சார். கனடா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். நீங்க இந்த இடத்துல மட்டும் லோ பிரஷர் சொன்னீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிருவேன். ஆனா நான் லோ பிரஷர் தான் சொல்லி ஆகணும். இந்த இடத்துல லோ பிரஷர் தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா இது சன்னு பண்ண சதி இல்ல, ரெண்டு பேரும் சண்டை போட்டு முட்டிக்கிறதுனால வந்த சதி. The conspiracy behind 60 degree north becoming low pressure is not the sun. It is the clash of the two air masses. ரெண்டு ஏர் மாசஸ் சண்டை போட்டதுனால வந்த பஞ்சாயத்துல வந்த லோ பிரஷர். அது எக்ஸெப்ஷன். London is getting rainfall, Vancouver in Canada is getting rainfall throughout the year. Only reason is because of the clash. Otherwise no rainfall. இந்த இடத்துல லோ பிரஷர் சார் 0 டிகிரி லாட்டிடியூட்ல எப்படி வந்து ஹை லோ பிரஷர்ன்றது ஆஸ்தான வித்வானோ திஷ்ட போட்டு உட்கார்ந்துருக்கோ. 90 டிகிரி நார்த்லயும் நோ டிஸ்பியூட், எப்பவுமே கோல்டு, எப்பவுமே ஸ்னோ, எப்பவுமே கோல்டஸ்ட், அதுவும் எப்பவுமே ஹை பிரஷர். சார் எனக்கு புரிஞ்சது என்ன சார்? ஒரு லாட்டிடியூட் வந்து முக்கியமான பாயிண்ட்னு சொன்னீங்க சார். ஒரு வெதரையும் கிளைமேட்டையும் ஆளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா
ஒரு இடத்துல ஒரு கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா லாட்டிடியூட வச்சு சொல்ல முடியும்னு சொன்னீங்க சார். அப்படியே லைட்டா உள்ள வந்தீங்க சார். டெம்பரேச்சரை சொன்னீங்க சார். அப்புறம் பிரஷரை சொன்னீங்க சார். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற லீகல் கனெக்ஷன் இல்லீகல் கனெக்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உடனே கொண்டு போய் அந்த இடத்துல ரெயின்ஃபாலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ரெயின்ஃபால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே ஒரு குளோப் மேப்பு கொண்டு வந்தீங்க சார். குளோப் மேப்பு கொண்டு வந்துட்டு அதே லாட்டிடியூட காட்டி ஜீர்ணிக்க முடியாத ஒரு 2 விஷயத்த சொன்னீங்க சார். ஜீரணமாகிறது 2 விஷயம் இருக்கு, ஜீரணமாகாத 2 இருக்கு. டைஜஸ்டிபிள் ஃபேக்ட்ஸ் 2 சொன்னீங்க, அன்டைஜஸ்டிபிள் ஃபேக்ட்ஸ் 2 சொன்னீங்க. 1 டைஜஸ்டிபிள் என்ன, 0 டிகிரி ஈக்குவேட்டர்ல எப்பவுமே சன்னோட எஃபெக்ட் இருக்கு, அந்த இடத்துல லோ பிரஷர்னா நான் ஒத்துக்கிறேன் சார். இன்னொன்னு டைஜஸ்டிபிள் ஃபேக்ட்ஸ் என்ன, 90 டிகிரி நார்த்ல எப்பவுமே கோல்டா இருக்கும், எப்பவுமே ஐஸா இருக்கும், எப்பவுமே ஹெவியா இருக்கும், அந்த இடத்துல ஹை பிரஷர்னா நான் ஒத்துக்கிட்டேன் சார். 0 டிகிரி லோ பிரஷர் நோ டவுட், 90 டிகிரி நார்த் லோ பிரஷர் நோ டவுட். ஆனா 2 நான் டைஜஸ்டிபிள் ஃபேக்ட்ஸ் சொன்னீங்க சார். 30 டிகிரி நார்த்ல இன்னும் சன்னோட எஃபெக்ட் இருக்கு, அது டிராபிக்கல் ஏரியா, சப் டிராபிக்கல் ஏரியா, அந்த இடத்துல எப்படி சார் ஹை பிரஷர் சொன்னீங்க? ஒரு ஃபேக்டர் சொல்லி ஒப்பேத்திட்டீங்க சார், ஒரு ஃபேக்டர் சொல்லி ஒப்பேத்துறீங்க, ஆனா எனக்கு திருப்தி இல்லை. ஆனா அந்த ஒரு ஃபேக்ட் என்ன சொன்னீங்கன்னா 0 டிகிரி ஈக்குவேட்டரை கம்பேர் பண்ணும் போது 30 டிகிரி நார்த் 30 டிகிரி சவுத் ரிலேட்டிவ்லி அப்படின்னு அர்த்தம், கம்பேர் பண்ணும் போது அது வந்து ஹை பிரஷர். இப்போதைக்கு அது ஒத்துக்கிறேன் சார், ஆனா நான் கன்வின்ஸ் ஆகலை சார். என்ன கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் என் மைண்ட்ல இருக்கிற இந்த சுனாமி கிரியேட் ஆன சுனாமி வெளியே போகாது சார். போவேனா அப்படியே உட்காருங்க. 60 டிகிரி நார்த்து தான் சார் சுத்தமா டைஜஸ்ட் ஆகல. இது 30 டிகிரி நார்த்து கூட நீங்க சொன்ன ஒப்பேத்துனது எப்படியோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஆனா 60 டிகிரி நார்த்தை மட்டும் டைஜஸ்டே ஆகல சார். 60 டிகிரி தான் டெம்பரேட் கிளைமேட் சார், லண்டன் சார், வான்கூவர் சார், ஹாலிஃபேக்ஸ் கனடா சார். நான் எங்க சார் போறது? லண்டன் எப்படி சார் லோ பிரஷரா இருக்கும்? 30 டிகிரியே ஹை பிரஷர் இருக்கீங்க சார், 60 டிகிரி ஹை பிரஷர் தானே சார் இருக்கணும். உங்க கான்செப்ட் என்ன சார்? டெம்பரேச்சர் குறைஞ்சா அந்த இடத்துல ஹை பிரஷர் இருக்கணும் சார், இதான கான்செப்ட். ஆனா எப்படி சார் 60 டிகிரில லோ பிரஷர் சொல்றீங்க? இது சன்னால வந்த விளைவில் 2 ஏர் மாசஸ் முற்றால உருவாகிற ஒரு லோ பிரஷர். அது அந்த லோ பிரஷர் எப்படி வந்தா என்ன, ஒரு இடத்துல லோ பிரஷர் வந்தாலே அங்க மழை பெய்யும், ஒரு இடத்துல லோ பிரஷர் வந்தாலே அந்த இடத்துல மழை பெய்யும். லோ பிரஷர் வருதுன்னா என்ன, வார்ம் ஏர் பார்சல் மேல போறது, வார்ம் ஏர் பார்சல் மேல போறது. நான் வார்ம் ஏர் பார்சல் எப்படி மேல போனா எனக்கு என்ன, மேல போனா நான் கிளவுட் ஃபார்ம் பண்ணுவேன், மேல போனா என்ன பண்ணுவேன், கிளவுட் ஃபார்ம் பண்ணுவேன். கிளவுட் ஃபார்ம் பண்ணா நான் என்ன கொடுப்பேன், ரெயின்ஃபால். ஒரு இடத்துல லோ பிரஷர் இருந்ததுன்னா அது எப்படி வந்துச்சுன்றது பாயிண்ட் இல்ல, அந்த இடத்துல மழை பெய்யும்ன்றது பாயிண்ட். ஒரு இடத்துல ஹை பிரஷர் வந்துச்சுன்னா அது எப்படி வந்துச்சுன்றது பாயிண்ட் இல்ல, அங்க மழை கண்டிப்பாக பெய்யாதுன்றது பாயிண்ட். ஆனா அந்த லோ பிரஷர் சன்னால வந்துச்சா, ஒரு மலையை முட்டினதால வந்துச்சா, 2 ஏர் மாசஸ் முட்டினதால வந்துச்சா அப்படின்ற பஞ்சாயத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிசிபிடேஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஜாகிரபியே இதாமா, இப்ப நீங்க பாக்குற டயக்ராம் தான் ஜாகிரபி, கிளைமட்டாலஜியே இதுதான். இது தெரியலனா என்விரான்மெண்ட் ஒண்ணுமே இல்லை, இது தெரியலனா சைக்ளோன் ஒண்ணுமே இல்லை, எதுவுமே ஒண்ணுமே இல்லை, எல்லாமே மொத்தம் பொட்டி கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் இல்ல, மான்சூன் இல்ல, அக்ரிகல்ச்சர் இல்ல, எதுவுமே இல்லை, பேக்கப். போலார் ஈஸ்டர்லீஸ்ல இருந்து ஈஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து வருது டைரக்ஷன். தயவு செய்து இப்படி போட்டுறாதீங்க, அதை இத போலார் ஈஸ்டர்லீஸ்ல இருந்து வருது இப்படி போட்டுறாதீங்க, எதுவுமே இப்படி போடக்கூடாது. ஏன்னா கொரியாலிஸ் எஃபெக்ட் இருக்கு, இப்படிதான் போடணும். ஒண்ணு இப்படி போடணும், இல்லைன்னா இப்படி போடணும். சார் இப்போ டெம்பரேச்சரை பத்தி சொன்னீங்க சார், பிரஷரை பத்தி சொன்னீங்க சார், டெம்பரேச்சர் பிரஷருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். அதுக்கப்புறம் அது ரெயின்ஃபாலோட லிங்க் பண்ணீங்க சார். பொதுவா லோ டெம்பரேச்சர் இருந்தா
அந்த இடத்துல ஹை பிரஷர் இருக்கும், அந்த இடத்துல மழை பெய்யாது. பொதுவாக நான் சொன்னது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெனரலி அந்த வார்த்தையை விட்டீங்கன்னா கதை காலி, பேக்கப். ஒரு இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருக்கு சார், அந்த இடத்துல லோ பிரஷர் இருக்கு சார், அந்த இடத்துல ரெயின்ஃபால் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சார் ரெயின்ஃபால் வேணும்னா லோ பிரஷர் தேவை, ரெயின்ஃபால் இருக்கக்கூடாதுன்னா ஹை பிரஷர் இருக்கணும். ஒரு இடத்துல லோ பிரஷர் உருவாகிறதுக்கு சன் ஒரு மெயின் காரணமாக இருக்கும். வேற வேற காரணங்களும் இருக்கு ஒரு இடத்துல லோ பிரஷர் கிரியேட் ஆகிறதுக்கு. லோ பிரஷர் கிரியேட் ஆகுறது எப்போ? வார்ம் ஏர் பார்சல் மேல போனா, கோல்டு ஏர் பார்சல் தரைய பிடிச்சா. வார்ம் ஏர் பார்சல் மேல போனா, கோல்டு ஏர் பார்சல் கீழே தரைய பிடிச்சா, மேல போற வார்ம் ஏர் பார்சல் கிளவுட் ஃபார்ம் பண்ணும். கிளவுட் ஃபார்ம் பண்ணா ரெயின்ஃபால் கொடுக்கும். நான் எப்படி மேல போனா உங்களுக்கு என்ன சார்? நான் ஒரு இடத்துல என் பேர் வார்ம் ஏர் பார்சல், என் பேரு ஹாட் ஏர் மாஸ், வார்ம் ஏர் மாஸ், லைட்டர் ஏர் மாஸ். இந்த ஏர் மார்சல், இந்த ஏர் பார்சல் எப்படியாவது நான் மேல போச்சு. அது எப்படி போச்சுன்றது தேவையில்ல, நான் சன்னால மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. சன்னு ஹீட் பண்ணி மட்டும் மேல அமைச்சது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுதான் கன்வெக்ஷனல் ஃபார்ம் ஆஃப் ரைசிங். கன்வெக்ஷன்ல ரைஸ் ஆனதை எக்ஸ்பிளைன் பண்ண. அது ஒரு இடத்துல ரைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல லோ பிரஷர் ஆச்சுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல சிங்க் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஹை பிரஷர் இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே நான் ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கிறோம் ஜியோகிராஃபில, கிளைமட்டாலஜில. ஒரு இடத்துல ஹை பிரஷர்ன்றனா பக்கத்து ஏரியாவோட கம்பேர் பண்ணி அது லோ ஹை பிரஷர். ஒரு இடத்துல லோ பிரஷர்ன்றனா இன்னொரு இடத்தை கம்பேரிட்டிவ்லி நான் ரிலேட்டிவா சொல்றது தான் அது லோ பிரஷர். கோல்டா இருந்தாலே அது ஹை பிரஷர், வாமா இருந்தாலே அது லோ பிரஷர். தப்பு, அப்படி எடுத்துக்க கூடாது. இப்பவே சொல்லிட்டேன், டிஸ்க்ளைமர் ஸ்டேட்மெண்ட். எல்லாரோட கவனத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. ஒரு இடத்துல கோல்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல 100% அங்க எப்பவுமே ஹை பிரஷர் தான். உங்க மண்டையில இருக்கிற கான்செப்டை எடுத்து தூக்கி போடுங்க. ஒரு இடத்துல ஹாட்டா இருக்கு, இல்ல ஹாட் இல்ல, ஒரு வார்மா இருக்கு, அந்த இடத்துல லோ பிரஷர் தான் இருக்கும், ஹை பிரஷர் வராது அப்படின்னு எடுக்கிற கான்செப்டும் எடுத்துடணும். நான் மிச்ச எல்லா கான்செப்டும் நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு இடத்துல மட்டும் கொண்டு வந்து பேரிகேடை போட்டு விட்டேன், தடுப்பை போட்டு விட்டேன், தடுப்பு போட்டு விட்டேன். என்ன தடுப்பு? அது டைரக்டா டெம்பரேச்சரும் பிரஷரும் மேக்சிமம் டைம்ஸ் கரெக்ட். ஹை பிரஷர் இருக்கிற இடத்துல ரெயின்ஃபால் பெய்யாது, டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும்ன்றது நான் கான்செப்ட் கரெக்டா தான் சொன்னேன். ஆனா எக்ஸெப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ் சில டைம்ல ஒரு கான்செப்ட் மாறும். அந்த கான்செப்ட் எப்படி மாறுது? டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற இடத்துனால அந்த இடத்துல ஹை பிரஷர் இருக்கும்னு சொல்ல முடியாது. அங்க லோ பிரஷர் கூட இருக்கலாம் வேற சிச்சுவேஷன்ல, வேற சிச்சுவேஷன்ல. அதே மாதிரி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துல எப்பவுமே லோ பிரஷர் தான் இருக்கும்னு கூட நம்மளால 100% சொல்ல முடியாது. ஆனா பொதுவாக கரெக்ட், ஆனா 100% இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எங்கன்றது ஸ்லோவா போக 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 புரியும். இங்க இருக்கிற கான்செப்ட் என்ன புரிஞ்சுங்க? ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு விண்டு போகணும்னு யாராவது சொல்லி கொடுக்கணுமா? யாராவது சொல்லி கொடுக்கணுமா? சொல்லி கொடுக்க தேவையில்ல. அது ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு போகும்போது புரியுதுங்களா? அது சர்ஃபேஸ் மூமெண்ட், சர்ஃபேஸ ஒட்டி சர்ஃபேஸ் ஏர் மூமெண்ட் நடந்துச்சுன்னா, சர்ஃபேஸ் ஏர் மூமெண்ட் நடந்துச்சுன்னா அது பேர் அட்வெக்ஷன். இது ஹாரிசான்டல் மூமெண்ட். ஹாரிசான்டல் மூமெண்ட் இப்படி, ஹாரிசான்டல் மூமெண்ட்னா இப்படி ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு இப்படி போச்சுன்னா சர்ஃபேஸை ஒட்டி இது போகும்போது இந்த விண்ட் என்ன பண்ணும்? இங்க இருக்கிற ஏர் பார்சல்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துரும். அதுதான் இங்க கிளவுட் ஃபார்ம் பண்ணி மழையை கொடுக்கும். பர்மனன்ட் விண்டுனா இதெல்லாம் பர்மனன்ட் விண்டு. எது? வெஸ்டர்லீஸ், ஈஸ்டர்லீஸ், ஈஸ்டர்லீஸ்.
இது நீங்க என்னன்னு கூட சொல்லுவீங்க, டிராபிக்கல் ஈஸ்டர்லிஸ நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்னு கூட சொல்லுவீங்க. இது என்னன்னு சொல்லுவீங்க, நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் சொல்லுவீங்க. இது என்ன சொல்லுவீங்க, சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்னு சொல்லுவீங்க. விண்ட்ஸ் எப்பவுமே அது எந்த டைரக்ஷன்ல இருந்து வருதோ அதை வச்சுதான் விண்ட்ஸுக்கு வந்து பேரை கொடுப்பாங்க. விண்ட்ஸுக்கு இப்போ இது வந்து ஈஸ்ட்ல இருந்து வர்றதுனால போலார் ஈஸ்டர்லி, இது வெஸ்ட்ல இருந்து வர்றதுனால வெஸ்டர்லி, இது நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர்றதுனால நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். புரியுதுங்களா? இது அப்படியே சவுத் ஈஸ்ட்ல இருந்து வர்றதுனால இது சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். winds are always named from their source of arrival. permanent winds இது, planetary winds, permanent winds, இன்னொன்னு seasonal winds. seasonalனா சீசன்ல மான்சூன் வந்து seasonal wind. ஒரு இந்த ஒரு 3 மாசம் மட்டும் இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியால அந்த விண்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 9 மாசம் அதை பார்க்க முடியாது. அது பேரு சீசனல் விண்டு. இன்னொரு விண்டு இருக்கு, லோக்கல் விண்டுன்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ், அப்புறம் மவுண்டன் பிரீஸ், வேலி பிரீஸ், அப்புறம் லூ, நார்த் இந்தியாவில் லூன்னு ஒரு விண்டு வரும், ஹாட் விண்டு அது. அப்புறம் ஹர்மட்டான் அப்படின்னு ஒரு டாக்டர் விண்டு ஒன்று வரும், எங்க சஹாரால. மிஸ்ட்ரல் அப்படின்னு ஒரு கோல்டு விண்டு வரும் யூரோப்ல இருந்து. இது எல்லாமே உங்களுக்கு லோக்கல் விண்ட்ஸ். இது மொத்தமாவே டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ்னா அவ்வளவுதான். நான் உங்களுக்கு டீட்டெயில்டா போகும்போது அது வந்து நான் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்க இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டியது, ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு விண்டு வரும். அது விண்டு வரும்போது அந்த மாய்ச்சர் எடுத்துட்டு வரும். அந்த மாய்ச்சரால உங்களுக்கு மழை பெய்யும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இப்போ லோக்கல் விண்ட் என்ன சொன்ன, லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ். சரி சார், ஒன்றும் இல்லை, நீங்க படிச்ச ஜிலேபி டயக்ராம் தான் இங்க. இதே தான் கடைசி வரைக்கும். சைக்ளோன் சொன்னாலும் இதுதான் சொல்லுவேன், லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் சொன்னாலும் இதுதான் சொல்லுவேன், இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் சொன்னாலும் இதே ஜிலேபி தான் ஓடிட்டு இருக்கும், சுத்திட்டே இருக்கும். அதே கன்வெக்ஷன் தான். இங்க பாருங்க, பொதுவாக இது லேண்டு, கரெக்டா? இது லேண்ட் ஏரியா, இது சி ஏரியா, கரெக்டா? சன்னு காலங்காத்தால வரான், வந்த உடனே லேண்ட் பயங்கர கூலிங்கா இருக்கு. இது லேண்டு பயங்கர கூலிங்கா இருக்கு. அந்த கூலிங்கா இருக்கிற லேண்டு சன்னோட ஹீட் மேல பட்ட உடனே ஸ்ட்ரைட்டா லோ பிரஷர் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? எந்த இடத்துல? லேண்ட்ல. நீங்க மெரினா பீச்சில் ஓரத்தில் நிக்கிறீங்க, கரையில, அந்த இடம் லோ பிரஷர் ஆகும். கடல் இதுக்கு கம்பேர் பண்ணா கடல் ஹை பிரஷர்ல இருக்கும். இதுக்கு நீங்க பிசிக்ஸ் தெரிஞ்சாகணும். இதுக்கு பிசிக்ஸ் தெரிஞ்சாகணும். பிசிக்ஸ் தெரியணும்னா என்ன பண்ணணும்? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னா எவ்வளோ, பச்சையா எளிமையா சொல்லணும்னா எவ்வளோ நேரம் அந்த ஹீட்டை ஒரு பார்ட்டிகல் ஹோல்டு பண்ணும், தாங்கும். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. பொதுவாக தண்ணிக்கு இருக்கிற குணம் என்னன்னா, ஃபாஸ்டா ஹீட் ஆகாது. ஹீட் ஆச்சுன்னா ஃபாஸ்டா கோல்ட் ஆகாது. ஹீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், திரும்பி கூல் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். ஆனா லேண்ட், ராக், கல்லு சீக்கிரமா ஹீட் ஆயிரும், கூல் ஆகிறதும் சீக்கிரமா கூல் ஆயிரும். இது பேர் என்னன்னு சொல்றாங்க? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்றாங்க. 7ஆம் கிளாஸ் உங்களோட புக், 7th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி ஆர் சமச்சீர் கல்வி. சரி, மார்னிங் லேண்டுக்கு திரும்பி வந்துட்டேன். இப்போ லேண்ட் வந்து ஃபாஸ்டா ஹீட் ஆகுமா, ஸ்லோவா ஹீட் ஆகுமா? ஃபாஸ்டா ஹீட் ஆகும், கரெக்டா? சோ ராத்திரி ஃபுல்லா கூல் ஆயிடுச்சு லேண்ட், இப்போ டக்குன்னு ஹீட் ஆயிடுச்சு. ஆனா ராத்திரி
இந்த வாட்டர் கூல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். லேண்ட் எடுக்கிற அளவுக்கு இது கூல் ஆகாது. ராத்திரி ஃபுல்லா கூல் ஆகி காலையில சன்னு வந்த உடனே திடீர்னு அந்த வாட்டர் திரும்பி ஹாட் ஆகுன்னா உடனே ஆகாது. ஏன்னா நான் கூல் ஆகிறதுக்கு நான் டைம் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இப்பதான் சன்னு வந்திருக்காரு, இன்னும் நான் வந்து ஹாட் ஆகிறதுக்கு வார்ம் ஆகிறதுக்கு நான் டைம் எடுத்துப்பேன் அப்படின்னா இவனுக்கு கம்பேர் பண்ண இவன் ஹை பிரஷர்ல இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா இவன் வந்து இப்பத்திக்கு வார்ம், இவன் இப்பத்திக்கு கோல்டு. இவனுக்கு கம்பேர் பண்ணா இவன் கோல்டு. யாரு? சி. இவனுக்கு கம்பேர் பண்ணா இவன் கோல்டு. புரியுதா? லேண்டு காலங்காத்தால சீக்கிரமா வார்ம் ஆயிருது. வாட்டர் சி காலங்காத்தால உடனே வார்ம் ஆகல. ஏன்னா அது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் தி லேண்ட். Land gets cooled faster, land gets warmer faster. Sea or water gets cooled slower, water gets warmed much slower. Warm ஆறதும் fast slow, cool ஆறதும் slow, process slow. So இது காலங்காத்தால ஒரே மணி நேரத்துல லேண்ட் வந்து ஹீட் ஆயிருச்சு. ஹீட் ஆனதால அது எந்த இடத்துல என்ன இடம்? லோ பிரஷர். இந்த இடம் வாட்டர் கம்பேர்ட் டு லேண்டு ரொம்ப ஸ்லோவா ஹீட் ஆகுது. என்ன ஆகுது? ஸ்லோவா ஹீட் ஆகுது. அப்படா அது என்னவா இருக்கு? கோல்டா இருக்கு. யாரு கம்பேர் பண்ணா கோல்டா இருக்கு? லேண்டு கம்பேர் பண்ணா கோல்டா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவன் வார்மரா இருக்கான், இவன் கோல்டரா இருக்கான், இவன் லோ பிரஷரா இருக்கான், இவன் ஹை பிரஷரா இருக்கான். நல்லா புரிஞ்சு போச்சு. சோ இவன் லோ பிரஷரா இருக்கும் போது இங்கல இருந்து வார்ம் பார்ட்டிகல் மேல ரைஸ் ஆகுமா? ரைஸ் ஆகுமா? ரைஸ் ஆயிடுச்சா? இது எங்க போய் சிங்க் ஆகும்? இப்படி போய் இங்க சிங்க் ஆகும். கரெக்டா? சிங்க் ஆகி திரும்பி இங்க சீல இருந்து வந்தா இது சி பிரீஸ். இது எங்கல இருந்து வருது? சீல இருந்து தானே வருது. ஹை பிரஷர் டு லோ பிரஷர் விண்டு. விண்டு எங்கல இருந்து வருது? சீல இருந்து வருது. இதுதான் இது. நான் அழைச்சிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். சி பிரீஸ் தான் நான் ஆரம்பிச்சது. கரெக்டா? லேண்ட், வாட்டர், லேண்ட்ல லோ பிரஷர், வார்ம் வாட்டர்ல கம்பேர் பண்ணா ஹை பிரஷர். இது டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, இது டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. புரிஞ்சிருச்சா? ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த லோ பிரஷர் ஹை பிரஷர் இருக்கு. இப்போ இங்க லோ பிரஷர் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்க இருந்து நான் என்ன ஆவேன்? ரைஸ் ஆகும். கரெக்டா? ரைஸ் ஆகி எங்க தேடுவேன்? நியர்பை சிங்கிங் ஏரியாவை தேடுவேன். சிங்கிங் ஏரியாவை தேடி கீழே வரேன். கரெக்டா? இங்க சிங்க் ஆயிட்டேன். இந்த இடத்துல ஹெவி பிரஷர் இருக்கா? இருக்கு. இந்த திரும்பி இங்கல இருந்து இங்க ஹை பிரஷர் டு லோ பிரஷர் என்ன வருது? விண்டு வருது. அந்த விண்டு என்ன கொண்டு வருது? மாய்ஸ்சர் கொண்டு வந்து இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? கோல்டு பண்ணி இங்க மழை பெய்யும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா இந்த இடம் சீயா இருக்கிறதுனால, இந்த இடம் லேண்டா இருக்கிறதுனால சீலேருந்து தான் லேண்டுக்கு பிரீஸ் தென்காற்று வருதுனால, தென்றல் வருதுனால, சரியா? தென்றல் வருதுனால அதை நீங்க என்ன சொல்றீங்க? சி பிரீஸ். இது பகல்ல, டே டைம். இது நைட் டைம். நைட் டைம் டே ஃபுல்லா சீய வந்து ஹீட் பண்ணிருக்கான். யாரு? சன்னு. ராத்திரி 6 மணி ஆனோன்னா உடனே கூல் ஆயிருமா? அதோட குணம் என்ன? தண்ணியோட குணம் என்ன? இட் டேக்ஸ் டைம் டு கூல். இப்போ யார் லோ பிரஷர்ல இருக்கா? இவன். யார் இப்ப ஹை பிரஷர்ல இருக்கான்? லேண்டு. இங்கல இருந்து என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். இந்த பக்கம் வரும், இப்படி வரும். இப்போ லேண்ட்ல இருந்து பிரீஸ் எங்க போகுது? சீக்கு போகுது. அதனால இது பேர் என்ன? லேண்ட் பிரீஸ். So this is clockwise jalebi, this is anti-clockwise jalebi.
கிளாக்வே ஜிலேபி வந்து சி பிரீஸ், சீலேருந்து காத்து வருது. ஹை பிரஷர் டு லோ பிரஷர், சீல ஹை பிரஷர் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எங்கலேருந்து காத்து வருதோ அந்த இடத்துல ஹை பிரஷர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ டே டைம்ல சி பிரீஸ், நைட் டைம்ல ஹை பிரஷர் எங்க இருக்கு? லேண்ட்ல இருக்கு. அப்ப ஹை பிரஷர்ல இருந்து தானே லோ பிரஷர் தானே என்ன போகும்? காத்து போகும். அந்த பிரீஸ் என்ன பிரீஸ் ஆகும்? லேண்ட் பிரீஸ் ஆகும். புரியல? புரியல? டயக்ராம் போடுங்க. லூன்றது ஒரு ஹாட் லோக்கல் விண்ட் இன் நார்த்தன் இந்தியா. இன் நார்தன் இந்தியா. உலகம் ஃபுல்லா காத்து சுத்துச்சுன்னா அது பிளானட்டரி விண்டு. ஓரளவுக்கு சவுத் ஈஸ்ட் ஏரியா மான்சூன் கூட ஒரு விதமாக லோக்கல் விண்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏரியா கொஞ்சம் பெருசு. அந்த பக்கம் பிளானட்டரி விண்டும் இல்லை, இந்த பக்கம் அது லோக்கல் விண்டும் இல்லை, ஒரு விதமான ஒரு விண்டு அது. சரிங்களா? ஆனால் லோக்கல் விண்ட்ல கிளாசிஃபை பண்ணலாம் மான்சூனை. மிச்ச லோக்கல் விண்ட்ஸ் எது? லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ், லூ, மிஸ்ட்ரல், ஹர்மெட்டன், சிராக்கோ, அடுத்தது மவுண்டன் பிரீஸ், வேலி பிரீஸ், எல்லாமே உங்களுக்கு இதுதான். புரியும்? புரியும். இதே ஜிலேபி டயக்ராம 10,000 வாட்டி சொல்லுவேனா, அதனால இப்ப புரியலனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் மெதுவா போறதே காரணம் இதுக்கு தான். எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்ட்லாம் என் கிளாஸ்ல இருக்காங்கன்றது வரைகிறத பொறுத்து சொல்லிடலாம். பெரிய பெரிய ஜாகிரபர்ஸ்லாம் இருக்காங்க. ஜான்வி என்னமோ மிசைல் ஒன்று போட்டிருக்கா, என்னமோ மேலே போதாமா? அது வீடா? போடு போடு. தென்னை மரமா? உங்களோட கனவுன்னு நினைக்கிறேன். பீச்சில் ஒரு வீடை கட்டி, காட்டேஜை கட்டி, மார்னிங் ரைசிங் சன்னை பார்த்து. ஆமா, நீங்க என்னம்மா போட்டிருக்கீங்க? இந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லி லேண்டு சீன் போட்டீங்களா? லேண்ட்ல ஹை பிரஷர் இருந்தா லேண்ட் பிரீஸ், சீல ஹை பிரஷர் இருந்தா சி பிரீஸ். ஏன்னா அங்கல தானே வருது பிரீஸ். ஹை பிரஷர்ல லோ பிரஷர் தானே வருது. இந்த விண்டை ஃபீல் பண்ணுறது. சரி, இங்கே ஒரு கான்செப்டை சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு புரியுதுன்னு நானும் பார்க்குறேன். சன்னு வருது காலங்காத்தால, இது கோல்டு ஏர் பார்சல், டென்ஸ் ஏர் பார்சல் இருக்கு. இது அப்படியே எவாபரேட் பண்ணுது, ரைஸ் ஆகுது, அப்படியே கூலிங் ஆகுது. அது என்ன ஆகுது? மழை கொடுக்குது. கரெக்டா? இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. இங்க வாங்க. வார்மர் ஏர் என்ன ஆகும்? வாட்டர் வேப்பர் அதிகமாக வரும். அப்போ ஹியூமிடிட்டின்ற ஒரு புது பாயிண்ட் நான் இப்போ ஆட் பண்றேன். என்ன ஆகும்? புழுக்கம் அதிகமாகும். Humidity will rise. The amount of moisture the air is holding, the particular air parcel வந்து particular air, ஒரு ஸ்கொயர், ஒரு மெட்ரிக் கியூப் ஆஃப் ஏர், ஒரு பர்டிகுலர் வால்யூம் ஆஃப் ஏர், அந்த காத்துல எவ்வளவு ஈரப்பகுதி உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான், அதுதான் என்ன சொல்றாங்க? ஹியூமிடிட்டி. இப்போ 90% ஹியூமிடிட்டி இருந்தா கண்டிப்பாக மழை பெய்யும். 10% ஹியூமிடிட்டி இருந்தா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஈரப்பதம் இருக்கு, ஆனா உங்களுக்கு மழை கொடுக்கிற அளவுக்கு ஈரப்பதம் இல்ல அப்படின்றதுதான். சோ வார்ம் ஏர் இருந்தா அதிகமா வாட்டர் வேப்பர், அதிகமா வாட்டர் வேப்பர் இருந்தா அதிகமான ஹியூமிடிட்டி, அதிகமான ஹியூமிடிட்டி இருந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு ஆப்வியஸ்லி யூ வில் கெட் ரெயின்ஃபால். புரியுதுங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன கனெக்ட் பண்ணேன்? நான் டெம்பரேச்சர் சொன்னேன்.
அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? ப்ரெஷர் சொன்னேன். அது லோ ப்ரெஷர்னா ஒரு கதை சொன்னேன், ஹை ப்ரெஷர்னா ஒரு கதை சொன்னேன். எப்படியோ லோ ப்ரெஷர் வந்துருச்சுன்னா என்ன சொன்னேன்? அந்த இடத்துல மழை பெஞ்சிரும். அது மாதிரி டெம்பரேச்சர் இருக்குன்னு, ப்ரெஷர் இருக்குன்னு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு லோ ப்ரெஷர்னா மழை பெய்யும்னு, ஹை ப்ரெஷர்னா மழை பெய்யாதுன்னு. அப்போ லோ ப்ரெஷர் ஆச்சுன்னா அந்த இடத்துல மோஸ்ட்லி ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும், வாட்டர் வேப்பர் அதிகமா இருக்கும், ரெயின்ஃபாலும் அதிகமா இருக்கும். So when you have temperature, high temperature, you will have low pressure, you will have high humidity, you will have more rainfall. When you have less rainfall னா உங்களுக்கு less rainfall னா என்னது? வண்டி ஏன் ரிவர்ஸ்ல வரல? எதுக்கு நிக்குது? less rainfall னா less humidity, less water vapor, high temperature, low. ஏன் வண்டி இருக்குது? ஏன் வண்டி இடிக்குது? நான் இங்க இருக்கேன். low rainfall, less rainfall, less humidity, more water vapor, less water vapor, more water vapor, more humidity, less rainfall. Less rainfall, less humidity, more water vapor, less water vapor. Less water vapor. Pressure low, pressure low, temperature. திரும்பி வரேன். எங்க இருக்கேன்? லோ ரெயின்ஃபால் அப்படின்னா low humidity, less humidity, less humidity na less water vapor, less water vapor na more temperature, less temperature, less temperature, less pressure, high pressure. Okay, last round பாப்போம். low rainfall. ஜானவி நான் இந்த வாட்டி தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெளிவா இருக்கா. லோ லோ ரெயின்ஃபால். சதாம் நீ சொல்லுப்பா. லோ ரெயின்ஃபால். ஹை டெம்பரேச்சர். லோ ரெயின்ஃபால், less humidity, more water vapor, less water vapor. சரி. less water vapor, more temperature, low temperature, low temperature and high pressure. Less rainfall, less humidity, less water vapor, low pressure தானேம்மா? low pressure தானே? high pressure எதனால? low temperature. இதை விட்டீங்கன்னா ஜாகிரபி க்ளோஸ். இதுதான் புக்கில் சொல்லி தர மாட்டாங்க. அங்கங்க அவன் வந்து நீங்களாம் ஒரு ஞானிகள் மாதிரி, அவன் புக்குக்கார ஒரு ஞானி மாதிரி, அவன் பயங்கரமான ஒரு லாங்குவேஜில் சொல்லுவான். நம்மளும் பயங்கரமாக படிப்போம், திரும்பி திரும்பி படிப்போம். ஞானிகள் அப்படியே உட்காந்து ஒரு இடத்துல சம கூட்டம் கூடும், கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும். ராத்திரிலாம் உட்காந்து உங்கள் மண்டையில் ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். அங்கே ரெயின்ஃபால் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படியே தேங்கி கட்டி மண்ணு மாதிரி படுத்து கிடப்பீங்க. கடைசியில் எக்ஸாமில் ஒன்றும் வராது. ஏன்னா அங்கே புக்குக்கார ஒரு ஃப்ளோவில் இருப்பான், நீங்கள் ஒரு ஃப்ளோவில் இருப்பீங்க. இப்போவே ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆன மாதிரி தான் சார் இருக்கு. அபிநயா, வாட்டர் வேப்பர் ரைசஸ், ஸ்டார்ட் கூலிங், கண்டென்சேஷன், வாட்டர் டாப்லெட்,
precipitation. Copy. தனுஷியாவுக்கு லைட்டாக சைக்ளோனிக் சர்க்குலேஷன் மண்டையில் ஆரம்பிச்சிருக்காமா. தலை சுத்துதா? இல்லை. சுபாஷ், தர்ஷினி, மனிஷா, சத்தாமுக்கு ஒரு முடிவில் இருக்கான். இன்னைக்கு நான் அட்லஸ் கொண்டு வந்திருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் ஓப்பன் பண்ண வைக்கல. என்ன, இன்னைக்கு ஒரு வாட்டி கூட இல்லை ஓப்பன் பண்ண வைக்கல. அவமானத்தை சேர்த்துட்டீங்க எனக்கு. இன்னைக்கு அட்லஸ் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? கையை தூக்குங்க. 1 2 3 4 5 6. தம்பி, இதான் 2029 ஏதாவது எக்ஸாம் எழுதலான் இருக்கியா? 2026 சுபிக்ஷன், அட்லஸ்ன்னு ஒன்று வாங்கணும்னு சொன்னா என்னாச்சு? அது இன்னைக்கு ஜியாகிரபி கிளாஸ் தெரியுமா? அப்புறம் ஏன் வரல? அடுத்த வாட்டி 2026 எழுதணும்னு நினைக்கிறவங்க அட்லஸோட வாங்க. 2029 5 இயர் பிளான்ல இருக்கேன் சார் நான் இது எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்றவங்க அட்லஸ் கொண்டு வர தேவையில்ல. அப்படின்னா வாங்குறீங்களா? ஜென்னிஃபர் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இப்போ அது ஸ்லைடில் என்ன இருக்கு சொல்லுங்க. அப்படியே கனமா உங்களுக்குள்ளேயே சொல்லிக்க கூடாது. அப்படியே ஓப்பனா உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த அண்ணா எங்கம்மா? உசில்பட்டிலையா இல்லைன்னா ஆண்டிப்பட்டிலையா? அந்த அண்ணா எங்கம்மா? எங்க? டாப்ல இருக்கிற அது ஈக்குவேஷன் ஆகிட்டீங்க. அதை போடு கொண்டு வந்து அப்படியே இது மேத்தமெட்டிக்ஸை கொண்டு வந்து ஜியாகிரபியில் சேர்த்துட்டாங்க. வேற லெவல். சரி, இட் லுக்ஸ் லைக் an equation. எஸ், ட்ரூ இனஃப். சொல்லுங்கம்மா. ஒரு இடத்துல ஒரு ராஜகுமாரி ஹை பிரஷர் இருக்கு. இப்ப எனக்கும் இந்த கிளாஸ்ல அதான் ஃபீல் பண்றேன் சார். லோ டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல ஹை பிரஷர் இருக்குன்னு இப்போதைக்கு நான் நினைச்சுக்கிட்டேன் சார். ஏன் வாட்டர் வேப்பர்? ஏன் ஹை பிரஷர் இருந்தாலேயே உங்களுக்கு எவாப்ரேஷன் நடக்காது. எவாப்ரேஷன் நடக்கலன்னாலேயே வார்மர் ஏர் மாசஸ் காத்துல இருக்காது. வார்மர் ஏர் மாசஸ் காத்துல இல்லைன்னாலேயே உங்களுக்கு அந்த இடத்துல ஹியூமிடிட்டி இருக்காது. இல்லாதனால லெஸ் ஹியூமிடிட்டி. அந்த இடத்துல ஹியூமிடிட்டி இல்லாதனால அந்த இடத்துல பிரிசிபிடேஷன் ஆர் ரெயின்ஃபால் இருக்காது. போங்க சார். அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதானே? இது புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கோஷாங்கலாங் புக்கோ சமச்சீர் கல்வி புக்கோ மாங்கன்னு உட்காந்துக்கிட்டு 18,000 வாட்டி படிக்கணும். அது எடுத்து சாராம்சமா ஒரே லைன்ல உங்களுக்கு சொல்லி விட்டேன். நீங்க என்னதான் உட்காந்து இனிமேட்டு ஹையர் லெவல் ஆஃப் ஜியாகிரபி ஆர் கிளைமட்டாலஜி என்ன படிச்சாலும் இந்த ஈக்குவேஷன்ல தான் வந்துதான் நிப்பீங்க. இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? வேற லாங்குவேஜ்ல இத ஒரு இடத்துல லைட் கம்மியா இருக்கு, ஒரு இடத்துல லைட் கம்மியா இருக்கு. அந்த இடத்துல லைட் கம்மியா இருக்குன்னா அந்த இடத்துல வாட்டர் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெயின்ஃபால் கம்மியா இருக்க வாய்ப்பு. ஒரு இடத்துல லைட் கம்மியா இருக்கு. லைட்னா என்ன? சன்லைட். அது என்ன? இன்கமிங் சோலார் ரேடியேஷன். ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் என்ன ஆகுது? ஹை பிரஷர் ஆகுது. ஹை பிரஷர் என்ன ஆகுது? அந்த இடத்துல சிங்கிங். காப்பீடு. இப்போ அதே கதை தான் இங்க வாங்க.
நான் சொன்னேன்னா இப்போ வாட்டரை பத்தி ரைனை பத்தி சொன்னேன்னா ஒரு இடத்துல லைட் கம்மியா இருக்கு, சன்லைட் கம்மியா இருக்கு அப்படின்னா பொதுவாக அந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும். பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, 60 டிகிரில வந்து எங்கிட்ட சண்டை போடக்கூடாது. அடுத்த வாட்டி பொதுவாக கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கிற இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கிற இடத்துல ரெயின்ஃபால் இருக்காது. கரெக்டா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஜிலேபி டயக்ராம்ல இந்த இடத்துல லோ பிரஷர் இருக்குன்னு சொல்லலாமா? ஏன் வார்ம் ஏர் மேல போகுது, அப்படா லோ பிரஷர் இடத்துல மழை பெஞ்சா அது பேரு கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். அது என்னது? நம்ம ஜிலேபி டயக்ராம்ல பேரு ரெயின்ஃபால் பேரு என்ன? என்னது? அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனால, லோ பிரஷர் ஹை பிரஷர் சர்க்குலேஷனால rising air current, sinking air current, subsiding air current and rising air current, advection, இது advection and convection, இந்த circulation mechanism ஆல high pressure to low pressure wind வந்து moisture carry பண்ணிட்டு வந்து low pressureல மழை கொடுத்தா அது convectional rainfall. Mostly it is caused by sunlight, mostly it is caused by temperature, mostly it is called as thermal induced, thermal heat, thermal induced rainfall, thermal ஆல வந்த rainfall, heat ஆல வந்த rainfall, light ஆல வந்த rainfall, convectional rainfall. So சார் எனக்கு மழை பெய்யணும்னா எனக்கு லோ பிரஷர் இருந்து ஆகணும் சார், இது ரூல் சார். அந்த இடத்துல டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்றது எனக்கு தேவையில்ல சார், அந்த இடத்துல பிரஷர் எப்படி இருக்குன்னு தான் சார் எனக்கு தேவை. அந்த இடத்துல டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தேவையில்ல சார், நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் டெம்பரேச்சரையும் பிரஷரையும் லிங்கிங்ல கொண்டு போனேன். இப்ப டப்புன்னு டெம்பரேச்சரை தூக்கி ரோட்ல நிறுத்திட்டேன். இப்ப பிரஷருக்கு வந்துட்டேன். லோ பிரஷர் கன்ஃபார்மா இருந்தா ரெயின்ஃபால்னு சொல்லலாம் சார், ஆனா ஒரு இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருந்தா கன்ஃபார்மா ரெயின்ஃபால்னு சொல்ல முடியாது சார். புரியல? ஒரு இடத்துல லோ பிரஷர்னா கன்ஃபார்மா அந்த இடத்துல ரெயின்ஃபால்னு சொல்லலாம் சார், ஆனா ஒரு இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருந்தா அந்த இடத்துல ரெயின்ஃபால் கன்ஃபார்மா வரும்னு சொல்ல முடியாது சார். ஹாட் டெசர்ட், சஹாரா, தார், ஆர் யூ கெட்டிங் ரெயின்ஃபால்? ஆனா நான் என்ன சொல்லி ஆரம்பிச்சேன்? ஹை டெம்பரேச்சர்னா லோ பிரஷர், லோ பிரஷர்னா ரெயின்ஃபால், மோர் வாட்டர் வேப்பர், மோர் லேண்ட், மோர் ஹியூமிடிட்டி, மோர் ரெயின்ஃபால். இந்த ஈக்குவேஷன் சொன்னா, இந்த ஈக்குவேஷன் சொன்னா இப்ப அது என்ன ஆகுது? அந்த ஈக்குவேஷன் அடி வாங்குது. இப்போ நான் திரும்பி சொல்றேன் சார், பொதுவாக ஜெனரலி ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல லோ பிரஷர் இருக்கும், ஆனா எல்லா ஹை டெம்பரேச்சர் இடத்துலயும் லோ பிரஷர் இருக்காது. பாயிண்ட் நம்பர் 1. ஆனா அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர் இருந்தா லோ பிரஷர் இருக்கும், லோ பிரஷர் இருந்தா மழை பெய்யும். அக்செப்டட். ஆனா ஹை டெம்பரேச்சர் இருக்கிற எல்லா இடத்துலையும், ஓரளவுக்கு வார்மர் டெம்பரேச்சர் இருக்கிற எல்லா இடத்துலையும் லோ பிரஷர் இருக்குமானா இருக்காது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? டிசர்ட் கிளைமேட் இஸ் an எக்ஸாம்பிள். ஹை டெம்பரேச்சர் இருந்தாலே அந்த இடத்துல லோ பிரஷர் ஃபார்ம் ஆகி, லோ பிரஷர் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல மழை பெய்யணும். தார் டிசர்ட்ல இல்லாத டெம்பரேச்சர் எங்க இருக்கு இந்தியால? தார் டிசர்ட்ல 50 டிகிரி சென்டிகிரேட், 55 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. இருக்கா? இருக்கு. 55 டிகிரி சென்டிகிரேட்னா ஹை டெம்பரேச்சர் தானே. ஈக்குவேட்டர்லயும் 0 டிகிரில அவ்வளவுதானே வருது. ஆனா ஏன் மழை பெய்யல? ஈக்குவேட்டர்ல மட்டும் 50 டிகிரில மழை பெய்யுது. ஆனா அதே 50 டிகிரி தார் டிசர்ட்டுக்கு வந்து உட்கார்ந்தா, சஹாரா டிசர்ட்டுக்கு வந்து உட்கார்ந்தா, சவுதி அரேபியன் டிசர்ட்ல வந்து உட்கார்ந்தா ஏன் மழை பெய்யல? It's an exception. You should know that. So, all the low pressures, governing a statement, all the low pressure area will give you rainfall. But not all the high temperature area will give you rainfall. Not all the high temperature area will give you rainfall. எல்லா லோ பிரஷர் பகுதிகளும் மழை கொடுக்கும், தண்ணீர் கொடுக்கும். ஆனா எல்லா ஹை பிரஷர் ஏரியாவும் ஹை பிரஷரா லோ பிரஷரா? எங்க இருக்கீங்க எல்லாரும்? கமான்,
இங்க எல்லா ஹை டெம்பரேச்சர் ஏரியாவும் லோ பிரஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா லோ பிரஷர் ஏரியாவும் மழை கொடுக்கும் கன்ஃபார்மா. எல்லா ஹை டெம்பரேச்சர் ஏரியாவும் திரும்பி மழை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. திரும்பி வீடியோவை திரும்பி போட்டு பாருங்க, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல, திரும்பி போட்டு பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்பி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க கரெக்ட் பண்ணிக்கல அப்படின்னா காலி. புக்கை திருப்பிக்கிட்டே போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த கான்செப்ட் தலையில இறங்கணும். இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபி 100% நான் எழுதி தரேன். எந்த புக்லயும் இந்த சீக்வன்ஸ்ல இருக்காது. அவன் பாட்டுக்கு அவன் உங்களுக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி, நீங்க ஒரு புத்தர் மாதிரியும் அவர் ஒரு மாணிக்க வாசகர் மாதிரியும் 2 பேரும் கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கும். ஆனா 2 இடத்துல இருந்தும் ஒரே ஹை பிரஷர் தான் தவிர லோ பிரஷர் ஃபார்ம் ஆகாது. கட்சி வரைக்கும் மண் தின்ன பாம்பு மாதிரி படுத்து கிடப்பீங்க. லோ பிரஷர் வரணும். எனக்கு மழை பெய்யணும்னா லோ பிரஷர் வரணும். அது கன்ஃபார்மா? நான் வார்ம் ஏரை மேல அமிச்சிட்டேன். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண ஆள் யாரு? சன்னு. இங்க வார்ம் ஏரை மேல அமிச்சிட்டேன். இங்க நான் யூஸ் பண்ண ஆள் யாரு? மவுண்டன். நான் வரேன், என் பேர் மாய்ஸ்சர், ஃபுல்லா விண்டுல மாய்ஸ்சர் எடுத்துக்கிட்டு வார்ம் மாய்ஸ்சர் எடுத்துக்கிட்டு அப்படியே வரேன். நான் முட்டிக்கிட்டேன். நான் ஒரு இடத்துக்கு வந்து மலைக்கு வந்து முட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி முட்டினது நான் பொழக்க முடியுமா? அந்த மலைய மலைக்குள்ள இருந்து போக முடியுமா? ஆட்டோமேட்டிக் என்ன ஆவேன்? நான் ரைஸ் ஆவேன். நான் என்ன ஆவேன்? ரைஸ் ஆவேன். வார்ம் ஏர் ரைஸ் ஆனாலே அந்த இடத்துல என்ன ஆகும்? கிளவுட் ஃபார்ம் ஆகும். அங்க ரைன்ஸ் ஆகும். அங்க லோ பிரஷர் வந்துச்சு. எதனால? மெக்கானிக்கல் பேரியரால. எதனால? ஓரோகிராஃபியால. ஓரோகிராஃபினா என்ன? மவுண்டனால மெக்கானிக்கல் பேரியரால ஒரு தடுப்பால நான் ரைஸ் ஆனேன். நான் என்ன சன்னு ரைஸ் பண்ணலமா? என்ன யார் ரைஸ் பண்ணல? சன்னு ரைஸ் பண்ணல. சன்னு நான் கோல்டா இருந்தா என்ன வார்ம் ஆக்கி மேல அனுப்பல. கன்வெக்ஷன்ல என்ன மேல அனுப்பல. அது இங்க நடந்துச்சு. இங்க ஓரோகிராஃபி, மெக்கானிக்கல் பேரியர், ஒரு மலை பிராந்தம் நான் வந்து முட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஓஷன்ல இருந்து அப்படியே அரேபியன் சீல வந்து, அரேபியன் சீல இருந்து மான்சூன் வந்து என்ன பண்ணும்? வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஹிட் பண்ணும். வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஏன் அந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னா மான்சூனால, ஏன்னா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். அப்படியே அந்த மாய்ஸ்சர் அப்படியே மேல போகும்போது 4 கிலோமீட்டர் மேல போனோம்னா என்ன ஆகும்? உடனே கிளவுட் ஃபார்ம் ஆகி மழை பெஞ்சிரும். இது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், இது கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். இங்க லோ பிரஷர் ஃபார்ம் ஆனது எப்படி ஃபார்ம் ஆச்சு? மெக்கானிக்கல் பேரியரால. கிளவுட் ஃபார்ம் ஆனது தம்பி. எப்படி ஃபார்ம் ஆனா என்ன? கிளவுட் எப்ப ஃபார்ம் ஆகும்? மேல போனாதான் ஃபார்ம் ஆகும். கீழே வந்தா ஃபார்ம் ஆகுமா? ஆகாது. சிங்கிங் ஏருக்கு நோ வேலை. ஓன்லி ரைசிங் ஏருக்கு தான் வேலை. ரைசிங் ஏர் தான் கிளவுட் ஃபார்ம் ஆகும். சிங்கிங் ஏர் என்ன கொடுக்காது? என்ன கொடுக்காது? ரெயின்ஃபால் கொடுக்காது, கிளவுட் கொடுக்காது. இன்னொன்னு லாஸ்ட், இதுதான் 60 டிகிரில நடக்குது. 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத்ல லோ பிரஷர் ஃபார்ம் ஆகிறதுக்கான மெயின் காரணம் இதுதான். இது பேர் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால்னு வாங்க. ஒரு வார்ம் ஏரும் ஒரு கோல்டு ஏரும் 2 பேரும் சண்டை போட வருவாங்க. இதுக்கு நான் விலாவரியா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதே கிளைமட்டாலஜி எண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு வார்ம் ஏரும் ஒரு கோல்டு ஏரும் 2 பேரும் சண்டை போடுவாங்க. கோல்டு ஏர் ஹெவியா, வார்ம் ஏர் ஹெவியா? கோல்டு ஏர். அப்ப கோல்டு ஏர் தரைய பிடிக்குமா, வார்ம் ஏர் தரைய பிடிக்குமா? கோல்டு ஏர் தரைய பிடிக்கும், ஹெவி கீழே தான் இருக்கும். வார்ம் ஏர் ஆட்டோமேட்டிக் எங்க போகும்? மேல போகும். வார்ம் ஏர் மேல போனாலே அது என்ன ஏரியா? லோ பிரஷர் ஏரியா. லோ பிரஷர் ஏரியால என்ன வரும்? ரெயின்ஃபால் வரும். அதுதான் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால். வார்ம் ஏர் கோல்டு ஏர் ரெண்டுமே 60 டிகிரில மீட் பண்ணுது. 60 டிகிரில மீட் பண்ணுது. வார்ம் ஏர் எங்கல இருந்து வருது? 30 டிகிரில இருந்து வருது. 30 டிகிரி லாட்டிடியூட்ல இருந்து வருது. கோல்டு ஏர் எங்கல இருந்து வருது? 60 டிகிரில போலார்ல இருந்து வருது. போலார்ல இருந்து வர கோல்டு ஏர் கோல்டா இருக்குமா, வார்மா இருக்குமா? கோல்டா இருக்கும். 30 டிகிரில இருந்து வர லாட்டிடியூட்ல இருந்து வர ஏர் வார்மா இருக்குமா, கோல்டா இருக்குமா? வார்மா இருக்கும். ஒரு வார்ம் ஏர் வந்து 60 டிகிரில உட்காருது, கோல்டு ஏரும் வந்து 60 டிகிரில உட்காருது. இவங்க 2 பேரும் முட்டிக்கிறாங்க. முட்டும் போது கீழே தரையை பிடிக்கிறவன் யாரு? கோல்டு. மேல வானத்தை பிடிக்கிறது யாரு? வார்ம்.
வார்ம் மேல பிடிச்சாலே கிளவுட் ஃபார்ம் பண்ணுவானா பண்ண மாட்டானா? பண்ணுவான். அந்த ரெயின்ஃபால் பேர் என்ன? ஃப்ரண்டல் ரெயின்ஃபால். ஃப்ரண்ட்னா போர்க்களம், முற்ற இடம், ஃப்ரண்ட். சோ 3 விதமான ரெயின்ஃபால். ஒன்னு சன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றது, இன்னொன்னு ஓரோகிராஃபி மெக்கானிக்கல் பேரியரால ரைஸ் ஆகுது, மூணாவது முற்றதுனால. இது ஃப்ரண்டல் ரெயின்ஃபால், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். 3 types of rainfall. 3 types of rainfall clarity. சார் இந்த 3 ரெயின்ஃபால்ல ஒன்னு காமன் என்ன சார்? லோ பிரஷர். 3 ரெயின்ஃபால்லையும் 3 என்ன சார் இன்னொன்னு காமன்? I have risen up. I have risen up. நான் யாரால ரைஸ் ஆனான்றது தேவையில்லை. நான் சன்னால ரைஸ் ஆனா கன்வெக்ஷனல், நான் ஓரோகிராஃபியால ரைஸ் ஆனா ஓரோகிராஃபிக், நான் வார்ம் ஏர் கோல்ட் ஏர் சண்டை போட்டு கோல்ட் ஏர் கீழே தரைய பிடிச்சி வார்ம் ஏர் மேல வந்தா, நான் வந்தது மேல கண்டிப்பா கிளவுடு ரெயின்ஃபால். அது 60 டிகிரி டெம்பரேட் கிளைமேட், அந்த இடத்துல லோ பிரஷர் வரக்கூடாது. ஆனா லோ பிரஷர் கிராஸ் பண்ணது எப்படி? ஃப்ரண்டால. ஃப்ரண்ட் ஆகல. இது நான் உங்களுக்கு விலாவரியா கொஞ்சம் அதுக்கப்புறம் சொல்றேன். சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, வில் எக்ஸ்பிளைன். முடிஞ்சா காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ ரெயின்ஃபால்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் பார்த்தீங்க. பட் ரெயின்ஃபால் வந்து ஒன் ஆஃப் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation, ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation. எது? ரெயின்ஃபால். precipitation, different types of precipitation அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால் கொடுப்பீங்க. அந்த ரெயின்ஃபால்ல இருக்கிற கிளாசிஃபிகேஷன் தான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், ஃப்ரண்டல் ரெயின்ஃபால். இப்போ நீங்க பார்த்தது சரியா? இந்த வந்து இது வந்து ரெயின்ஃபால்ல டைப்ஸ். ஆனா ரெயின்ஃபால் இஸ் a டைப் ஆஃப் precipitation. precipitation மேல இருந்து கீழே விழுறது. சரிங்களா? இது இன்னொரு டைப் ஆஃப் precipitation என்ன? ஸ்னோ. ரெயின்ஃபால் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் precipitation. இன்னொரு டைப் என்னது? ஸ்னோ. மூணாவது டைப் என்ன? ஸ்லீட். நாலாவது டைப் என்ன? ஹெயில். சார் ரெயின்ஃபால்லாம் லிக்விட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் சரியா? வாட்டர் டிராப்லெட். இதுல நீங்க என்ன பாப்பீங்க? ஐஸ். சரிங்களா? ஃப்ரீசிங். சோ நீங்க மேல இருந்து கீழே வரும்போது, மேல கிளவுட்ஸ்ல இருந்து கீழே வரும்போது உங்களுக்கு கீழே டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அது வாட்டர் டிராப்லெட்டா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு மழையா பெய்யும். ஒருவேளை கீழே இருக்கிற டெம்பரேச்சர், எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கிற டெம்பரேச்சர் இன்னும் கோல்டாவே இருந்தது அப்படின்னா அது ஸ்னோவாவே விழுந்துரும். ஸ்லீட்னா என்னன்னா பாதி ஸ்னோ பாதி வாட்டர், செமி மோல்டன் ஃபார்ம்ல இருக்கும். வாட்டர் டிராப்லெட் வாட்டரும் இருக்கும், ஸ்லீட். புரியுதுங்களா உங்களுக்கு? ஐஸ் கரையும் போது உங்களுக்கு ஐஸ் வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் தனித்தனியா ஐஸ் ஐஸா இருக்கும் பாத்தீங்களா? ஐஸ் கரையும் போது அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்லீட். அப்படின்னா அங்க வார்ம் டெம்பரேச்சரும் இருக்கு, கோல்டு டெம்பரேச்சரும் இருக்கு. இது ஹெயில் அப்படின்னா பனிக்கட்டி மலை. உங்களுக்கு அன்யூஷுவலா உங்களுக்கு வந்து லோயர் ஆல்டிடியூட்ல அப்படின்னா 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்ல கிளவுட் ஃபார்ம் ஆகுது. அதே இது வந்து லோயர் ஆல்டிடியூட்ல அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து கிட்டையே உங்களுக்கு கிளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணி தப்புன்னு மழை பெஞ்சா அது பனிக்கட்டி மழையா பெய்யும். இது ஹெயில் ஸ்டார்ம். புரியுதுங்களா? சென்னையில் நிறைய வாட்டி நடந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? இது என்னன்னா அன்யூஷுவல் ஃபெனோமெனா, எக்ஸப்ஷனல் ஃபெனோமெனா. திடீர்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆகி டக்குன்னு வந்து உனக்கு ஹெயில் ஸ்டார்மா அடிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் precipitation வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால், செகண்ட் வந்து ஸ்லீட், தேர்டு வந்து ஸ்னோ, ஃபோர்த் வந்து என்னது? ஹெயில் ஸ்டார்ம், ஹெயில். ஆனா ரெயின்ஃபால்ல 3 டைப்ஸ் இருக்கு திரும்பி. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் டியூ டு சன், orographic rainfall due to mechanical barrier or a mountain, orography. And third type is frontal rainfall due to warm air and cold air hitting with each other at 60 degree north and 60 degree south latitude. Over. Precipitation topics over. புரிஞ்சுதா உங்களுக்கு? இவ்வளவுதான். So latitude. சரிங்களா? இதுதானே நம்ம டாபிக். latitude தான் நம்ம டாபிக்.
லாட்டிடியூட் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி கிளைமேட்டிக் கண்ட்ரோல் பண்ற ஃபேக்டர் லாட்டிடியூட். அது லாட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர், பிரஷர், ரெயின்ஃபால், பிரிசிபிடேஷன் எல்லாத்தையும் நீங்க ஓரளவுக்கு பார்த்துட்டீங்க. என்ன? சோ இப்போ சன் இருக்கு. இப்போ சன்னோட ஃபேஸிங் எர்த்துக்கு மேல டைரக்ட் ரேஸ் விழுது. டைரக்ட் ரேஸ் எது வரைக்கும் விழும்? இது வரைக்கும் விழும். இந்த ஏரியா ஃபுல்லா டைரக்ட் ரேஸ். இந்த ஏரியாவை என்னன்னு சொல்லுவோம்? டிராபிக்ஸ் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? டிராபிக்ஸ் சொல்லுவோம் இந்த ஏரியாவை. இந்த ஏரியால டைரக்ட் ரேஸ். இந்த ரேஸ் எல்லாம் என்ன ரேஸ்? இந்த ரேஸ் எல்லாம் என்ன ரேஸ்? ஸ்லாண்டிங் ரேஸ். இந்த ரேஸுக்கு உங்களுக்கு வந்து என்னென்ன ஏரியான்னு சொல்லுவோம்? இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் டெம்பரேட்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் போலார்னு சொல்லுவோம். இப்போ ஏன் சன் இப்படி இருக்கு, எர்த் ஏன் இப்படி இருக்கு? inclined to the sun. With respect to sun, earth is inclined. Inclined by how many degrees? Inclined by how many degrees? 23.5. எவ்வளோ? 23.5 degrees அது inclined. இதனால என்ன ஆகும்? இதனால என்ன ஆகும்? இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அதிகமா ஹீட் ஆயிட்டு இருக்கு. சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னுக்கு தூரமா இருக்கு. பாத்தீங்களா? நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சன்னுக்கு கிட்ட இருக்கு. சதர்ன் ஹெமிஸ்பியர் சன்னுக்கு என்னவா இருக்கு? சன்னுக்கு என்னவா இருக்குமா? நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா சன்னுக்கு கிட்ட இருக்கு. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா சன்னுக்கு தூரமா இருக்கு. ஏன்? இன்க்ளினேஷனால. இது இன்க்ளினேஷனால. 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் சன்னுக்கு க்ளோஸா இருக்கும். நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சன்னுக்கு தூரமா இருக்கும். அப்போ சன்னுக்கு தூரமா இருக்கிற நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன இருக்கும்? வின்டர் இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியர் கிட்ட இருக்கிற சன்னுக்கு கிட்ட இருக்கிற சதர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன இருக்கும்? சம்மர் இருக்கும். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்திட்டேன். இது ஆல்ரெடி நடத்தலையா? இல்லைன்னா பழைய வீடியோ போய் பாருங்க. சரிங்களா? இப்போ நான் திரும்பி சொல்றது, லாட்டிடியூடு ஏன் இந்த மாதிரி வருது டிஃபரன்ஸ்னா, பிகாஸ் ஆஃப் தி ஹீட்டிங் ஆஃப் தி சன். டிஃபரன்சஸ் இன் தி ஹீட்டிங் ஆஃப் தி சன். இங்க ஒரு மாதிரி ஹீட் பண்ணுது, இங்க ஒரு மாதிரி ஹீட் பண்ணுது. அதனால இங்க லோ பிரஷர் வருது, இங்க என்ன வருது? ஹை பிரஷர். அதுதான் கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? ஸ்லாண்ட் ரேஸ் ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஏர் டெம்பரேச்சர் என்ன ஆகும்? ஈக்குவேட்டர்ல இருந்து போல்ஸுக்கு போக டெம்பரேச்சர் என்ன ஆகும்? பொதுவாக குறையும். சரிங்களா? அடுத்தது லாட்டிடியூட் முடிச்சுட்டு அடுத்தது கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஃபேக்டர் என்னது? ஆல்டிடியூட். இங்க எப்படி நீங்க வந்து ஈக்குவேட்டர்ல இருந்து மேல போக டெம்பரேச்சர் குறையுதுன்னீங்களோ, இங்க அடிவாரத்துல இருந்து மேல உச்சிக்கு போறதுக்கு from the bottom of from the surface to the earth, mean sea level இந்த இடத்துல இருந்து above the mean sea level மேல போக மலைக்கு போக இங்க நீங்க ஸ்னோஃபால் பாப்பீங்க. இங்க நீங்க ஸ்னோஃபால் பாக்குறீங்களா 90 டிகிரி நார்த்ல? அதே மாதிரி சம்மிட் பீக்ல நீங்க ஸ்னோஃபால் பாப்பீங்க. ஏன்னா ஆல்டிடியூடு ஆக்ட் சிமிலர் டு திஸ் ஏரியா. இங்க எப்படி மேல போக டெம்பரேச்சர் குறையுதோ, எப்படி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து நீங்க அப்படியே மேல above the mean sea level போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிரஷர் இங்கதான் அடி வாங்குறீங்க. இந்த பிரஷர் வேற, ஆல்டிடியூட் பிரஷர் வேற. இப்போ மேல போக பிரஷர், ஏர் பிரஷர் நீங்க பாத்தீங்களா? வாமிட்லாம் எடுப்பாங்க சில பேர். மவுண்ட் எவரெஸ்ட்லாம் ஏறணும்னா உங்களுக்கு லங்ஸ் ஃபிட்னஸ்லாம் இல்ல, வெளியே பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கும், உங்க உள்ள பிரஷர் அதிகமா இருக்கும்னுவாங்க. அந்த டிஃபரன்ஸால உங்களுக்கு ரத்த வாந்திலாம் வரும்னுவாங்க. அந்த பிரஷர் கதை வேற, இந்த பிரஷர் கதை வேற. புரியுதுங்களா? அது பேரோமெட்ரிக் பிரஷர், இது வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் நான் பேசுறது. சரிங்களா? டெம்பரேச்சர் கம்மி. ஆனா பொதுவாகவே நீ கீழே இருந்து மேல போனா என்ன ஆகும்? பிரஷர் கம்மி தான் ஆகும்.
பொதுவாக கீழே எங்க அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ் கம்மியாகும். அதான் நான் சொல்ல வருது. என்ன சொல்லியிருக்கேன்? ஏர் பிரஷர் கம்மி, ஏர் டெம்பரேச்சர் ஆல்டிடியூட். ஊட்டியில பாத்தீங்கன்னா நான் இப்போ சபரிமலைக்கு போனேன்ல, அப்பாச்சி மேடுன்னு இருக்கும் மேல டாப்பு, அங்கிருந்து ஒன்றும் இருக்காது, ஐயப்பன் கிட்ட ஜஸ்ட் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்பாச்சி மேடு ஏறுறதுக்கு 3 மேடு ஏறணும். நீலி மேடு ஏறணும், அப்பாச்சி மேடு ஏறணும். அந்த 2 மேடு ஏறுறதுக்குள்ள மேல போகும்போது கரெக்டா வந்து 10 மணி ஆச்சு. அப்பாச்சி மேடுக்கு மேல போகும்போது காலைல என்னன்னா சென்னையில ஒரு 40 டிகிரியில வெயில் அடிக்கும் பாத்தீங்களா ஃபீலிங்கு, அப்படி இருந்தது. உங்களுக்கு வந்து அவ்வளோ வேர்க்க. ஆனா காலைல அவ்வளோ இருக்கு அந்த ஏரியா கீழே அடிவாரத்துல. ஏன்னா மவுண்டன் பிரீஸ் வேலி பிரீஸ் கான்செப்ட் அது. அட் த சேம் டைம் ஆல்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏரியா காலாங்காத்தால லேண்ட் என்ன சொன்னேன், லேண்டு காலையில இது ஹீட் ஃபாஸ்ட் ஆகுமா ஸ்லோ ஆகுமா? அப்போ இந்த இடத்துல ராத்திரி நேரத்துல ஹை பிரஷர்ல இருந்தாலும் கோல்ட்ல இருந்தாலும் இந்த இடம் என்ன ஆகும், காலையில லோ பிரஷரா மாறிடும். ஏன் மாறும்? ஹீட் சன்னோட ரேஸ் இங்க ஃபாஸ்டா ரீச் ஆகும். ஏன்னா இது 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் மேல இருக்கு, அடிவாரம் இன்னும் தூரம் இருக்கு. சோ சன்ரைஸ் எங்க ஃபாஸ்டா வரும், இங்க வரும். இதே மாதிரி இங்க சன்ரைஸ் விழும்போது எந்த இடத்துலயும் டிஸ்டர்பன்ஸோட விழாது, ஸ்ட்ரைட்டா விழும். சோ இந்த ஏரியா பயங்கரமா ஃபாஸ்டா ஹீட் ஆயிரும். இந்த இடத்துல லோ பிரஷர் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இங்க என்ன இருக்கும், ஹை பிரஷர். ஹை பிரஷர் டு லோ பிரஷர் தானே விண்டு போகும் பிரீஸ். இது வேலி பிரீஸ், ஏன்னா இது வேலில இருந்து வரதுனால வேலி பிரீஸ். நைட் டைம் என்ன ஆகும், இது ஃபாஸ்டா கூல் ஆயிரும். இது நைட் டைம் என்ன ஆகும், ஃபாஸ்டா கூல் ஆயிரும். அந்த கம்பேர் பண்ணும்போது இது ஹீட்டா இது கூல் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். சோ இங்கல இருந்து இங்க வரும் நைட் டைம். இது மவுண்டன் பிரீஸ், இது வேலி பிரீஸ். டே டைம்ல வேலி பிரீஸ், நைட் டைம்ல மவுண்டன்ல இருந்து வரதுனால மவுண்டன் பிரீஸ். இதுவும் லோக்கல் விண்டு தான், லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸ் மாதிரி. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சி கிட்ட இருந்தா டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் ரேஞ்ச் பெருசா இருக்காது. ஆனா கான்டினென்டாலிட்டி என்ன, உள்ள போறது, சீல இருந்து உள்ள போறது. அப்போ ரேஞ்ச் ஆஃப் தி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், மாற்றங்கள் அதிகமா இருக்கும். அடுத்தது ரிலீஃப். என்ன டைப் ஆஃப் நீங்க கிளைமேட்ல இருக்கீங்க, என்ன ஹை மவுண்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் பி ஹேவிங் இருக்கும். இப்போ ஹிமாலயாஸ் வந்து இங்க ஒரு செவுறு கட்டின மாதிரி இருக்கு, கரெக்டா? ஆக்சுவலி பிளிசர்ட்ஸ் அண்ட் புர்காஸ் அப்படின்னு 2 இருக்கு, கோல்டு விண்ட்ஸ். இது புர்காஸ். புர்காஸ் எங்கல இருந்து வரும்னா சைபீரியால இருந்து வரும். எங்க இருந்து வரும்? சைபீரியால இருந்து வரும். இந்த சைபீரியால இருந்து வர விண்டு இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கோல்ட் ஆக்கி விட்டுரும், அப்படியே கடிக்கும் அந்த குளிர், அந்த காத்து. ஆனா இந்தியாவை காப்பாத்துறது எது? ஹிமாலயாஸ். 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்கு நீங்க செவுறு கட்டி வச்சிருக்கீங்க, அந்த குளிர் காத்து உள்ள வராது. அப்போ இந்தியாவை சப்கான்டினென்ட்டை டெம்பரேச்சர் டிராப் ஆகாம காப்பாத்துறது யாரு? அந்த கிளைமேட்டை காப்பாத்துறது யாரு? ரிலீஃப். ரிலீஃப்னா என்ன? ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் இங்க என்ன பேரு? ஹிமாலயாஸ். சோ ஒரு இடத்துல தடுப்பு இருந்தாலேயே, ஒரு இடத்துல ஒரு ரிலீஃப் இருந்தாலேயே உங்களுக்கு அங்க கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது கம்மியா இருக்கும். நம்ம டாபிக் என்ன? வெதரும் கிளைமேட்டையும் யாரு கண்ட்ரோல் பண்றாங்க? இங்க ரிலீஃப் கண்ட்ரோல் பண்ணுது. அங்க எப்படி சி கண்ட்ரோல் பண்ணிச்சோ, அங்க எப்படி லாட்டிடியூட் கண்ட்ரோல் பண்ணிச்சோ, ஆல்டிடியூட் கண்ட்ரோல் பண்ணிச்சோ, இங்க ரிலீஃப் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது ஓஷன் கரண்ட்ஸ். ஓஷன் கரண்ட்ஸை பத்தி நான் டீட்டெயிலாக எடுக்கும்போது சொல்றேன். இப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர்ல இருந்து ஒரு ஓஷன் வாட்டர் வந்து வார்ம் வாட்டர் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி போல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க கோல்டு வாட்டர் போயிட்டு இருக்கும். கோல்டு வாட்டர் போற ஏரியால ஹை பிரஷர் இருக்கும், கரெக்ட் தானே? கோல்டுன்னா என்ன? அந்த லேண்ட் ஒற்றை லேண்டுக்கு என்ன இருக்கும்? ஹை பிரஷர். ஹை பிரஷர் இருந்தா அங்க மழை பெய்யுமா பெய்யாதா? பெய்யாது. இங்க வார்ம் வாட்டர் இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கும்? லோ பிரஷர் இருக்கும், அங்க மழை பெய்யுமா பெய்யாதா?
பெய்யும். ஸோ அதனால கோல்டு வாட்டர் வார்ம் வாட்டர் போறதை பொறுத்து கூட அந்த நிலத்தை ஒட்டி அந்த கோஸ்ட்டை ஒட்டி ஓஷன் கரண்ட் கோல்டு கரண்ட்னா அந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும், மழை பெய்யாது. அப்படின்னா ஓஷன் கரண்ட்ஸ் கூட கிளைமேட்டையும் வெதரையும் ஒரு பர்டிகுலர் ஏரியால கண்ட்ரோல் பண்ணுது. அப்படின்னா ஒரு இடத்துல ஓஷன் கரண்ட் போச்சுன்னா அது கோல்டு கரண்டா இருந்தா அது சிங்கிங் ஏரியாவா தான் இருக்கும். கோல்டா இருந்தா அது என்ன ஹை பிரஷர் ஏரியாவா தான் இருக்கும். ஹை பிரஷர் ஏரியாவா இருந்தா அது என்னவா இருக்கும், மழை பெய்யாத ஏரியாவா இருக்கும். இந்த இடத்துல வார்ம் கரண்ட் வருது அப்படின்னா இந்த ஏரியா இந்த கனெக்டிங் ஏரியா சவுத் அமெரிக்கால இந்த ஏரியா ஃபுல்லாவே உங்களுக்கு லோ பிரஷர் ஏரியாவா இருக்கும். லோ பிரஷர் ஏரியாவா என்ன, வார்ம் ஏர் மேல போகும். வார்ம் ஏர் மேல போனா என்ன வரும், ரெயின்ஃபால் வரும். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லா மழை பெய்யும், இந்த பக்கம் ஃபுல்லா மழை பெய்யாது. இது எதை வச்சு டிட்டர்மைன் பண்றோம், ஓஷன் கரண்ட்ஸை வச்சு முடிவு பண்றோம். ஓஷன் கரண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் a stream of water going all over the world actually in the form of warm and cold currents. ஒரு பர்டிகுலர் லேயர் ஆஃப் வாட்டர் சுத்திக்கினே இருக்கும் உலகம் ஃபுல்லா ஓஷன் பட்ஜெட்டை மெயின்டைன் பண்றது. அப்புறம் அட்மாஸ்பியரிக் பிரஷர் அண்ட் விண்ட் சிஸ்டம், இதுதான் உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிளானட்டரி விண்ட்ஸ் சன் டைரக்டா அடிச்சா இந்த இடத்துல லோ பிரஷர் இருக்கும், இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்லி ஹை பிரஷர், இந்த இடத்துல லோ பிரஷர், இந்த இடத்துல ஹை பிரஷர். லோ பிரஷர் ஹை பிரஷர், இதுக்கு கம்பேரிட்டிவ்லி இது ஹை, அதுக்கு லோ வரும். இந்த இடத்துல லோ வர்றது காரணம் யாரு, கோல்டு ஏர் இங்க இருந்து வர வார்ம் ஏர் முட்டுறதுனால வந்துச்சு. இது 60 டிகிரி 30 டிகிரி, இது ஹை பிரஷர், இது லோ பிரஷர், இது லோ பிரஷர். இந்த இடத்துல மழை பெய்யும், இந்த இடத்துல மழை பெய்யும், இந்த இடத்துல மழை பெய்யாது, இந்த இடத்துல மழை பெய்யும். உலகம் ஃபுல்லா அந்த ஏரியால. கிளவுட்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.